நல்லவராக இருக்கிறபடினாலே இந்த ஜனவரி மாதத்தினுடைய 4வது ஆராதனையிலே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே உங்களையும் என்னையும் இந்த ஆன்லைன் மூலமாக கர்த்தர் கூட்டி சேர்த்திருக்கிறார். ஸோ கர்த்தருக்கு கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறபடினாலே தேங்க்யூ ஜீசஸ். ஆமென் ஆமென். கர்த்தர் இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தர வேண்டும் என்று சொல்லி இருக்கிற இடங்களிலே நாம் கண்களை மூடி எல்லாரும் சேர்ந்து இந்த ஆராதனை துவக்க ஜெபத்தை நாம் செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை கால வேளைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் ஆண்டவரே எங்களை இணைத்து உம்முடைய ஆராதனையை பங்கு பெற செய்யும்படியாக நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே இந்த ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உமது கிருபைக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வதிப்பீராக. ஆன்லைன் மூலமாக ஆண்டவரே இந்த ஆராதனையை எங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமினி அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பீராக. எல்லா விதமான சூழ்நிலைகளையும் மாற்றி போடுவீராக. உமது மேலான வல்லமை இந்த ஆராதனை மூலமாக ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் கடந்து வருவதாக ஆண்டவரே, ஒரு பெரிதான ஒரு விடுதலையை ஒவ்வொருவரும் உணரும்படியாக ஆவியானவர் கிரியை செய்வீராக. உமது கருத்திற்குள்ளாக இந்த ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். நேரே ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். துதி கன மகிமையால் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். ஹல்லேலூயா. இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் கூட இந்த தினத்தில் உங்களை இந்த யூடியூப் வாயிலாக நம்முடைய ஆன்லைன் ஆராதனை வாயிலை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் சொன்னபடி எல்லா வார்த்தைகளும் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சொன்ன ஒரு வாக்குத்தத்தம் கூட கீழே விழுந்து போவதில்லை. அவர் சொன்னது இந்நாள் வரைக்கும் காப்பாற்றி வருகிறார். போன வாரத்தில் சொல்லப்பட்டது போல எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ மோசமான கால சூழ்நிலை இருந்தாலும் தேவன் ஒவ்வொருவரையும் பத்திரமாக அவருடைய கருத்திற்குள்ளாக வைத்து பாதுகாப்பாக நடத்தி வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என்னால் சொல்ல முடியும். தேவன் அனுதினமும் என்னை பாதுகாப்பாக நடத்தி வந்தார். கண்மணி போல பாதுகாத்து கொண்டார். அவர் கையிலிருந்து ஒருவனும் ஒரு நாள் பறித்து கொள்ளவே முடியாது. அவர் கைக்குள்ளே அடங்கி இருக்கிற ஒரு ஆடுகளைப் போல நம்ம இருக்கிறோம். ஒரு மெய்ப்பனுக்குள்ளான ஆடுகள் நாம். ஒரு நாளும் மெய்ப்பனை கறியாமல் ஆடுகளுக்கு எந்த காரியமும் நடைபெறாது. அவர் தாமே நம்மை பலத்த கைக்குள்ளாக வைத்து எந்த தீமைக்கும் ஒப்புக்கொடாமல், எந்த காரியமும் நேரிடாமல் இதுவரைக்கும் பாதுகாப்பாக நடத்தி வந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் தேவன் என்னை பாதுகாப்பாக, என்னையும் என் குடும்பத்தையும் பத்திரமாக காத்து கொண்டார் என்று? ஆமேன். நம் தேவன் நல்லவர். அவர் ஒரு நாளும் நம்மை எந்த ஒரு தீமையான காரியமும் அனுமதிப்பதில்லை. அவர் நல்லவராக மாத்திரமே இருக்கிறார். எத்தனை பேர் சொல்கிறீங்க அவர் நல்லவர்? அவர் நல்லவராக மாத்திரமே இருக்கிறார். அவருக்கு ஒன்றே ஒன்று தாங்க தெரியும், அது நல்லது மாத்திரம். அவர் நல்லவர். அவருக்கு கைவிட தெரியாதவர், தீமையை அனுமதிக்காதவர், சோதனைக்குட்படுத்தாதவர். அவருக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்று தான், நல்லது மாத்திரமே. அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்த வேதத்தில் வாசிக்கிறோம். அவரிடத்தில் நன்மை மாத்திரமே வெளிப்படும். எந்த சூழ்நிலையிலும் அவர் நமக்கு சோதனையோ தீமையோ அனுமதிப்பதே கிடையாது. தேவன் ஒவ்வொரு நாளும் நல்லவர் என்பதை நிரூபித்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் வாழ்க்கையில் தேவன் ஒவ்வொரு நாளும் அவர் நல்லவர் என்பதை நிரூபித்திருக்கிறார்? எத்தனை பேர் சொல்கிறீங்க அவர் நல்ல காரியங்களை மாத்திரமே செல்கிறார்? கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. எத்தனை பேர் சொல்கிறீங்க அவர் என் பக்கத்தில் நிழலாக இருந்து அவர் உறங்காமல் தூங்காமல் என் அனுதினமும் பாதுகாத்து கொண்டாருங்க. ஒருவேளை நான் தடுமாறு சூழ்நிலை இருந்தாலும் அந்த இடத்துல தடுமாறாமல் என்னை தாங்கி ஏந்தி தப்புவித்து நடத்தி கொண்டார். அப்படிப்பட்ட தேவன் நல்ல தேவனாக இருக்கிறபடியால் இந்த காலை வேளையில் கூட அவளை துதி செலுத்த ஆராதிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் செய்த நன்மைக்கு நினைத்து பார்த்தா வருடத்தில் 365 நாட்களும் போதாது. ஆனால் கிடைக்கிற இந்த கொஞ்ச நேரத்திலும் தேவனை ஆராதிப்பது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். ஒருவேளை மற்றவருக்கு இந்த லாக்டவுன் போன்ற காரியங்கள், சபை நடக்காத காரியங்கள், என்ன சபை நடக்கலையே, சபையில் என்ன ஆராதிக்க முடியலையே சூழ்நிலை இருந்தாலும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க முடியும் சூழ்நிலை இருந்தாலும், குடும்பமாக ஒவ்வொரு வீடு வீடாக ஒன்று சேர்ந்து ஆராதிக்க தேவன் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அந்த காரியத்தை மனதில் வைத்து இப்போ யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்க. என்னோடு கூட சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. எல்லாருக்கும் தெரிந்ததான பாடல். என்னை உண்டாக்கிய தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. எனக்கு தெரிந்ததுன்னா பழைய பாடல். கரங்களை தட்டி நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, வீட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி,
மொபைல் ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்கள் என்பது பெரிய காரியம் இல்லை. தேவனோடு எப்படி கனெக்டிங்காக இருக்கீங்க, அவரோட உறவு முறை எப்படி இருக்கிறது என்பதுதான் முக்கியம். நீங்கள் ஆராதிக்கிற முறை தான் முக்கியம். நீங்கள் இடத்தை பார்க்க வேணாம், உங்கள் மனசை பார்த்து ஆராதிங்க. தேவன் இடத்தை பார்க்கறதில்ல, உங்களோட மனது எப்படி ஆராதிக்கிறது என்பதை பார்த்து இருக்குது. ஆகவே தயவுசெய்து என்னோட கூட சேர்ந்து நீங்கள் பாடல் வரிகளை பார்த்து என்னோட கூட சேர்ந்து பாடுங்க. என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பாடலை கரங்களை தட்டி உற்சாக நம்ம பாடலாம். அவர் நம்மை உண்டாக்கினவர், அவர் ஒரு நாளும் தூங்காமல் நம்மை விட்டு விலகாமல் நம் பக்கத்திலே இருந்து நமக்கு நிழலாக இருந்து அனுதினமும் நம்மை காத்து வந்த தேவனுக்காக இந்த வார்த்தையை சொல்லி பாடுவோமா? என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதை தனில் நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் வேலனவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை, ரூபம் இல்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை, ரூபம் இல்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லை. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தானிலே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தானிலே, வார்த்தையாலே தேற்றுகிற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனேவர் ஆவியில் தொழுகுவோம், ஆவியோடும் உண்மையோடும் பணிந்து தொழுகுவோம். ஆவியான தேவனேவர் ஆவியில் தொழுகுவோம், ஆவியோடும் உண்மையோடும் பணிந்து தொழுகுவோம். வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தானிலே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தானிலே, வார்த்தையாலே பேசுகிற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. இந்த பாடல்ல 2வது சரணத்தில் பார்த்தீங்கன்னா வார்த்தை சொல்லியிருக்கு, பலவீன நாட்களில் பெலன் தந்து தாங்குவார், பலவிதமான சோதனையிலும் ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கேடகமும் துருகமும் பெலன் அவரே. ஒருவேளை இந்த சூழ்நிலை, இந்த கொரோனா சுச்சுவேஷனில்
அநேகர் பார்த்தீங்கன்னா இந்த காய்ச்சல், இந்த பலவீனமான சூழ்நிலை, நோய்வாய்ப்படுற சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் எந்த இடத்துல பலன் குன்றி போகிறதோ அந்த இடத்துல பலன் தருகிறது தான் நம்முடைய தேவன். ஒருவேளை மருந்து மாத்திரை கொடுக்காத பலனை, மற்ற காரியங்கள் தரக்கூடாத பலனை, நம்முடைய ஆவியானுடைய பிரசனம் தான் பலனை தரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய பிரசனத்தினால் பலன் எனக்கு தர முடியும். எந்த இடத்துல தேவனை விசுவாசித்து அறிக்கை செய்து சொல்கிறோமோ அப்பொழுதே அந்த இடத்துல பலன் கிரியை செய்யும். அடுத்தது சொல்லியிருக்கு, பலவித சோதனையிலும் ஜெயன் நமக்கு அளிப்பார். ஒரு சோதனைக்குரிய காலகட்டத்திற்குள்ளாக நம்ம கடந்து சென்றாலும் அதனுடைய முடிவு ஜெயம் மாத்திரமே. அநேகர் நினைக்கலாம் இந்த சோதனை இப்படி தான் கண்டினியூ ஆகுமா அப்படின்னு. அதன் சோதனையினுடைய முடிவு ஜெயம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் எனக்கு ஜெயத்தை மாத்திரமே தருவார். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எத்தனை சோதனை வந்தாலும் அதன் முடிவு ஜெயம் மாத்திரமே. ஒருவேளை கஷ்டத்தின் நேரத்தில் இருந்தாலும் கேடகமும் துருகமும் பெலன் அவர். ஒரு அரணான கோட்டை போல, ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை கூட தேவன் நம்மோடு இருக்கும்போது எந்த சோதனை கண்டும், எந்த பாடுகளை கண்டும், எந்த உபத்திரத்தை கண்டும் நாம் ஒரு நாளும் அஞ்ச போவதில்லை, பயப்பட போவதில்லை. ஏன்னா நம் பக்கத்தில் அரணான கோட்டையாக நம்முடைய தேவன் இருக்கிறார். இந்த வார்த்தை மீண்டுமாக அறிக்கை செய்து சொல்ல போது அந்த வார்த்தை நிச்சயமாக கிரியை செய்தும். பலவீன நாட்களில் பலன் தந்து தாங்குகிற தேவன் நிச்சயமாக. ஒரு பலவீனத்தோடு இந்த ஆராதனை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த வார்த்தை நீங்கள் வாகினால் அறிக்கை செய்யும்போது நிச்சயமாக அவருடைய பலன் உங்களிடத்தில் கிரியை செய்யும். என்னோட கூட சேர்ந்து மீண்டுமாக இந்த வார்த்தை அறிக்கை செய்து பாடலாமா? பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் பலனவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும். ஒரு விசை கடைசியாக, என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. இருக்கிற இடங்களை நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துவீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு மாத்திரமே நாங்கள் மகிமை செலுத்துறோம் சொல்லுங்க. உமக்கு மாத்திரமே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. தேவன் நம்மத்தில் பெரியவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனை தகுதி இருக்கட்டும், ஒருவேளை எத்தனை டிகிரி, எத்தனை பட்டப்படிப்புகள், ஒரு PhD முடிச்சு டாக்டரேட், அதுக்கு மேலே எத்தனை பட்டப்படிப்புகள், உலகத்தரத்திலான பட்டப்படிகள் இருந்தாலும் நம்மை தகுதிப்படுத்துகிற ஒரே ஒரு தகுதி என்ன தெரியுங்களா? அப்பாவுடைய பிரசன்னமும் அவருடைய கிருபையை மாத்திரமே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவருடைய கிருபை தாங்க என்னை தகுதிப்படுத்துகிறது. ஒருவேளை உலகத்துக்குரிய காரியத்தில் என்னுடைய பட்டப்படிப்புகள் இருந்தாலும், உலகத்தில் அந்தஸ்துகள், செல்வமும் இருந்தாலும், ஆனால் என்னை தகுதிப்படுத்துகிற ஒரே ஒரு காரியம் அவருடைய கிருபையும் அவருடைய பிரசன்னமும் மாத்திரமே. அவருடைய பிரசனம் நம்ம இடத்துல இருக்கும்போது தேவன் எதை வேணாலும் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் அவருடைய பிரசனம் மாத்திரமே. நான் ஒவ்வொரு வாரமும் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், அப்பாவுடைய பிரசனத்திற்கு நீங்கள் கனத்தை கொடுங்க. அப்பாவுடைய பிரசனத்தை நீங்கள் கனப்படுத்தினீங்கன்னா அந்த பிரசனை உங்களை கனப்படுத்தும். யாரெல்லாம் தேவனுடைய பிரசனத்தை கனப்படுத்துகிறார்களோ அந்த பிரசனமானது திரும்ப அவர்களை கனப்படுத்தும். ஒருவேளை கனமற்ற சூழ்நிலை இருந்தாலும் கூட அப்பாவுடைய பிரசனத்துக்கு கனத்தை கொடுத்து பாருங்க. அந்த கனம் உண்மையிலுமே நாம் நினைத்து பார்க்கவே முடியாத அளவிற்கு அந்த கனம் நிச்சயமாக இருக்கும். அந்த பிரசனம் நிச்சயம் நம்மை கனப்படுத்தும். இந்த ஆராதனை வேலையில் கூட அப்பாவுடைய பிரசனத்தை நோக்கி ஒரு சிறு பிள்ளைகள் இந்த காட்சியை பார்த்துட்டு இருக்கலாம், பெரியவர்கள், வாலிபர்கள், யாராக வேணா இருக்கலாம். இந்த ஆராதனையை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக அப்படி பிரசனத்துக்கு கனத்தை கொடுங்க. அப்படி பிரசனத்துக்கு கனத்தை கொடுக்கும்போது அந்த பிரசனமானது உங்களுக்கு கனத்தை திரும்ப தரும்.
நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கனத்தை உங்களுக்கு திரும்ப அளிக்கும். அந்த கனம் பெரியது. அந்த கனம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மனிதர்கள் தரக்கூடாத காரியத்திற்கான கனம் அது. அந்த கனத்தை தேவனுக்கு நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். அந்த பிரசனத்தில் நீங்கள் கண்களை மூடி, அப்பா உம்மை போர் வேறு தேவன் எங்கள் மத்தியில் கிடையவே கிடையாது. உலகில் எப்பேற்பட்ட ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கலாம், சீஃப் மினிஸ்டர், ஒருவேளை யாரா வேணா இருக்கலாம், உலகத்தில் மதிர்க்கக்கூடிய ஒரு ஆட்களாய் கூட இருக்கலாம். ஆனால் மனிதர்களை விட பெரிய ஒருவர் உண்டு என்பதை நாங்கள் நிச்சயமாக அறிவோம். அதுதான் எங்கள் தேவனாகிய பரிசுத்தமுள்ள எங்கள் இயேசு கிறிஸ்துவானவர். அவருக்கு மாத்திரமே எங்கள் துதி, கனம், புகழ்ச்சி, மேன்மை எல்லாம் அவர் ஒருவருக்கு மாத்திரமே. அவரை போல வேறு ஒருவர் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. அவரை போல ஒரு தெய்வம் யார் என்றால் வேறு எந்த தெய்வமும் தரக்கூடாத, எந்த காரியமும் தரக்கூடாத உண்மையான தெய்வம் யார் என்றால் அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. உம்மை போல வேறு தெய்வமே கிடையாது. அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், எல்லா காரியத்திலும் மேன்மையானவர். மேன்மையான காரியத்தை என் மத்தியில் நடப்பிக்கிறவர், அதிசயமான காரியத்தை என் மத்தியில் செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், வழியே இல்லாத இடத்தில் வழியை நடப்பிக்கிறவர், சோதனையின் மத்தியில், பாடுகள் மத்தியில், கடக்கவே முடியாத காரியத்தில் கூட என்னை வலக்கரத்தை பிடித்து என்னை கடக்க செய்கிறவர், செங்கடலை இரண்டாக பிளந்து என்னை வழி நடுக்க என்னை நடத்தி செல்கிறவர், யோர்தான் வருகிற நேரத்தில் கூட குவியலாக நிறுத்தி யோர்தான் என் கால்களால் நடக்க செய்கிறவர், அநேகமான சோதனை மத்தியிலும், அக்கினி போன்ற சோதனை மத்தியிலும் என்னை உட்களாக நடந்து என் அருகில் நின்று அக்கினி சேதனை என்னை சேதப்படுத்தாத படிக்கு என் பக்கத்தில் ஒரு நிழலாக இருந்து குளிர்ச்சி தரக்கூடிய காரியமாக இருந்து எல்லா விதத்திலும் என்னை சோதனையில் நீக்கி நீங்களாக்கி மீட்டு கொடுத்து இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையில என்னை குடும்பமாக ஆராதிக்க வைத்திருக்கிறாரு. அவருடைய கிருபை, அவருடைய பிரசனம், அவருடைய அன்பு எவ்வளவு பெரியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் அன்பு மிக பெரியதுங்க. எத்தனை காரியம் வந்தாலும் சரி, ஒரு நாளும் கலங்கவே விடாத தேவன் நம்முடைய தேவன் மாத்திரமே. ஒருவேளை செங்கடல் போன்ற சோதனை, யோர்தான் போன்ற சோதனை, எரிகோ போன்ற சோதனை ஒருவேளை இருக்கலாம். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் நீங்களாக்கி மீட்டு கொண்டு தேவன் உச்சியிலே நிறுத்துகிற தேவனாயிருக்கிறார். வசனம் சொல்வது போல புழுதியின் என்றும் சேற்றிலும் என்னை உறுதிப்படுத்தி என் கால்களை கண்மணி மேல் உறுதிப்படுத்துகிற தேவன் அவர். ஒருவேளை சேற்றில் இருக்கிற சூழ்நிலை இருந்தாலும் கூட தேவன் எப்போ நம்மை தூக்கி எடுத்துட்டார். சிலுவை மரணம் எப்போ ஏற்பட்டதோ, சிலுவையில் எப்போ மரித்தாரோ, எப்போ சிலுவையில் புதிய உடன்படிக்கை என்று ஏற்படுத்தப்பட்டதோ அப்பவே சேற்று என்கிற சேறு என்கின்ற நிலைமை மாற்றிவிடப்பட்டது. தேவன் நம்மை கண்மலை உச்சியிலே நிறுத்தி வைத்திருக்கிறார். இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்தில் சொல்லப்பட்டது போல நம்ம சபைக்காக சொல்லுகிற ஒரே காரியம், நம் உச்சியிலே நின்று பறக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கீழே நிலை இல்லைங்க, நான் கீழான நிலைமைக்குட்பட்டவன் அல்ல. என் நிலைமையெல்லாம் மேல்மையான நிலைக்குட்பட்டது. நான் வானத்திற்குரியவன், நான் வானத்திற்குரியவன். அறிக்கிட்டு சொல்லுங்க, மண்ணானவன் எப்படியோ மண்ணானவன் அப்படிப்பட்டவன் இருக்கலாம். ஆனால் வானத்துக்குரியவர் எப்படியோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. நான் உண்மையான வாயின் வார்த்தைகளை விசுவாசமாக அறிக்கை செய்து சொல்கிறேன். நான் வானத்துக்குரியப்பட்டவன், நான் வானத்துக்குரியப்பட்டவன், நான் வானத்துக்குட்பட்டவன். ஏனென்றால் எனக்குள்ளாக இருக்கிறவர் வானத்துக்குட்பட்டவர். நான் எதற்கெடுத்தாலும் மண்ணானவர்களை நோக்குவர்கள் அல்ல, நான் மேலானவர்களை நாடுகிறவன். ஏனென்றால் எனக்குள்ளாக இருக்கிறவர் நன்மையான காரியங்களை மாத்திரமே செய்கிறவர். அவர் நன்மையான காரியங்களை செய்யும்போது எனக்கானது நன்மையானவைகளை மாத்திரமே இருக்கும். விசுவாசத்தில் அறிக்கை செய்து சொல்லுங்க, எனக்கு நன்மை மாத்திரமே வரும், எனக்கு நன்மை மாத்திரமே வரும். ஒரு நாளும் தேவனின் வாழ்க்கையில் தீமை அனுமதிப்பது கிடையாது. ஒருவேளை என் மாம்சத்தின் பிரகாரமாக தீமை என் வாழ்க்கையில் நடந்தாலும், எப்பொழுது தேவனுடைய பிரசனத்திற்குள்ளாக நான் கடந்து செல்கிறோனோ அப்பொழுது அந்த தீமையெல்லாம் நன்மையாக மாறும், தீமையெல்லாம் நன்மையாக மாறும். நீங்க சொல்லுங்க, உங்க சிந்தை ஆவிக்குரிய சிந்தையா இருந்தா அவர் நடக்கிற எல்லாமே நன்மையாக நடக்கும். வசனம் சொல்லுக போல மாம்ச சிந்தை மரணம், ஆனால் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். இப்போ சொல்லுங்க, என்னுடைய ஜீவனானது, என்னுடைய நன்மையானது ஜீவனுக்கும் சமாதானத்துக்கு ஏற்பட்ட சிந்தையாக மாத்திரமே இருக்கட்டும். ஹல்லேலூயா. we worship Jesus. இந்த ஆராதனை வேளையில கூட கடைசியாக நம்ம அவரை பார்த்து சொல்ல போறோம், அப்பா உம்மை போல வேறு நல்ல தேவன் யாருமே இல்லை. என் வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை செய்கிற நீர் மாத்திரமே, என்னை தகுதிப்படுத்துகிற நீர் மாத்திரமே, என்னை பிரசன்னத்தால் கனப்படுத்துகிற நீர் மாத்திரமே, என்னை பூரணப்படுத்துகிற நீர் மாத்திரமே. நீர் நல்லவர், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர்.
கடைசி வரைக்கும் என்னை கரம் பிடித்து வழி நடத்துகிறவர், பரலோகம் வரைக்கும் என்னை கரம் பிடித்து வழி நடத்துவர். அந்த நல்ல தேவனுக்கு கடைசியாக எல்லா கண்களையும் மூடி பிரசன்னத்தால் உங்க வீடு இப்ப பிரசன்னத்தால் நிரம்புங்க. விசுவாசிக்கிற பட்சத்தில் வீடு பிரசன்னத்தால் நிரம்பும், ஆராதிக்கிற இடம் பிரசன்னத்தால் நிரம்பும். இப்பொழுது அது வீடாக இல்லை, அது தேவனுடைய பரலோகமாக மாறும், தேவனுடைய பிரசனத்துக்கு உட்பட்ட ஸ்தலமாக மாறும். எல்லா பிரசனத்தை ஒரு விசை கனப்படுத்தி அந்த பிரசனத்தை முழுமையாக உணர்ந்து அவரை பார்த்து சொல்லலாமா? நீ நல்லவர், சர்வ வல்லவர், உமை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உமை போல் வேறு தேவனில்லை. மீண்டுமாக நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உமை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உமை போல தேவனில்லை, தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ உம்மை போல் தெய்வம் இல்லை. நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்முடைய பிரசனத்தை முழுமையாக வாஞ்சித்து சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் ஆராதனைக்குட்பட்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை முன் குறித்தவரே, என்னை முன் குறித்தீரே, நீ கைவிடவே மாட்டீரே. என்னை முன் குறித்தீரே, நீ கைவிடவே மாட்டீ. நீ நல்லவர், நீ சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு, அவரை போல வேறு நல்ல தெய்வம் யாருமே கிடையாது. நீ நல்லவர், சர்வ, உம்மை போல யாருமே இல்லைன்னு அவரை பார்த்து சொல்லுங்க. உம்மை போல நல்ல தெய்வன் யாரும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லார் கரங்களை உயர்த்தி லூயா, ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற இடப்ப தேவனுடைய ஆலயமாக மாறிட்டு இருக்கு. நீங்க இருக்கிற இடப்ப தேவனுடைய பரலோகமாக மாறிட்டு. தேவனுடைய பிரசனம் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. தேவனுடைய பிரசனம் எங்கேயோ அங்கே ஜெயம் உண்டு. தேவனுடைய பிரசனம் எங்கேயோ அங்கே வெற்றி உண்டு. தேவனுடைய பிரசனம் எங்கேயோ அங்கே களிப்பு உண்டு. ஓ ஹல்லேலூயா. பிரசனத்தை முழுமையாக உணர்ந்து கடைசியாக எல்லாம் சேர்ந்து ஹல்லேலூயா சொல்லலாமா? லூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பிரசனத்தை கனப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நல்லவர் அவரை பார்த்து சொல்லுங்க.
அப்பா நீங்கள் நல்லவங்க, நீ நல்லவங்க அப்பா. நம்முடைய தகப்பன் எப்போதுமே நல்லவர். அவருக்கு நல்லது மாத்திரமே செய்ய தெரியும். கடைசியாக அவரை பார்த்து சொல்லலாம், நீ நல்லவர், என் வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை செய்கிறவர், உண்மை போல வேறு தேவன் இல்லை. அநேக நேரத்தில் மனிதர்களை பார்த்து சொல்கிறோம், ஏங்க உங்களை போல நல்லவங்க யாருமே கிடையாதுங்க. மனுஷன் ஒரு உதவி, சின்ன உதவி நம்ம வாழ்க்கையில் செஞ்சுட்டா போதும், நம்ம எதிர்பார்க்குற காரியத்தை மனிதன் செய்துட்டா போதும். அந்த மனிதர்களை பார்த்து நம்ம சொல்லுவோம் அநேக நேரத்தில், நீங்கள் நல்லவங்க, உங்களை போல வேறு யாருமே கிடையாதுன்னு. ஆனால் அதே மனிதர் தான் ஒரு நாளில் நம்ம வாழ்க்கைக்குள்ள துன்பப்படுத்தக்கூடிய காரியத்தில், சோர்வடையக்கூடிய காரியத்தை அநேக நேரத்தில் நடப்பிக்கிறது மனிதர்கள் தான். ஆனால் அப்பாவுக்கு அப்படிப்பட்ட காரியம் செய்யவே தெரியாதுங்க. அவருக்கு கைவிட தெரியாது, தீமையை செய்ய தெரியாது, துக்கப்படுத்த தெரியாது. அவருக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்று, நல்லது மாத்திரமே. அப்படிப்பட்டவரை பார்த்து சொல்லலாமா? கடைசியாக வானத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் நல்லவங்க, நீ நல்லவர், சர்வ வல்லவர், உமை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உமை போல் வேறு தேவனில்லை. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீங்க நல்லவர் ஆண்டவரே, நன்மைகளை மாத்திரம் செய்கிறவர். வசனம் சொல்லுகிறது போல அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எந்த இடத்துல பாதகமான சூழ்நிலை இருக்கிறதோ, எந்த இடத்துல கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறதோ, அந்த இடத்துக்கு கடந்து வந்து அவர் தப்புவிப்பார். வசனம் சொல்லுகிறது போல பறந்து காக்கிற பட்சிகளைப் போல எருசலேமின் மேல் ஆதரவாக இருக்கிறவர். எந்த காரியம் வந்தாலும் சரி, அவர் கடந்து வந்து அதை தப்புவிப்பார். தப்பவே முடியாத சூழ்நிலை ஒருவேளை காணப்படுகிறதா, சோதனையான சூழ்நிலை இருக்கிறதா, ஆனால் தேவன் ஒரு நொடி அவரை பார்த்து நோக்கி கூப்பிட்டா போதும், கடந்து வந்து தப்புவிக்கிற தேவன். அந்த தேவனை பார்த்து சொல்ல போகிறோம், அப்பா எங்கள் வாழ்க்கையில் அநேகமான நன்மையான காரியங்களை நீங்கள் செஞ்சீங்க, அதற்காக நன்றி. நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறோம், அதற்காக நன்றிகளை மாத்திரம் சொல்லுகிறோம். டாடி, நீங்கள் என் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை செய்திருக்கீங்க, அதற்காக நன்றி. வருகிற நாட்களில் எங்கள் கண்கள் நன்மையானவைகளை மாத்திரமே பார்க்கலாம். ஒருவேளை உலகம் போகிற போக்கு, உலகம் எப்படி வேணால் போயிட்டுருக்கலாம், உலகம் சோதனைக்குள்ளாக கூட உலகம் போயிட்டுருக்கலாம். ஆனால் நாங்கள் கடல் மேல் நடக்க பிறந்தவர்கள், நாங்கள் கடலின் மீது நடக்கிறவர்கள். ஒருவேளை கடலுக்கு அடியில் என்ன வேணா இருக்கலாம், எப்படிப்பட்ட காரியம் வேணா இருக்கலாம், கடலுக்கு அடியில் எப்பேற்பட்ட அதை பயப்படக்கூடிய காரியங்கள் கடலுக்கு அடியில் இருக்கலாம். ஆனால் நாங்கள் கடலின் மேலாக நடக்க பிறந்தவர்கள். ஒரு பூமிக்கு மேலே, பூமியில் என்ன காரியங்கள் நடக்கலாம், ஆனால் நாங்கள் பூமியில் அல்ல, எங்கள் கால்கள் பூமியில் நடக்காமல் வானத்தில் எங்கள் சிறகுகள் பறக்கும். நாங்கள் பறக்க பிறந்தவர்கள். நாங்கள் ஒரு நாள் சோதனையின் மேல் அல்ல, சோதனைக்கு மேலாக நடக்கிறவர்கள். சோதனை எங்கள் ஒரு நாளும் ஆட்கொள்ள முடியாது. எங்கள் பக்கத்தில் இருக்கிறவர் நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவோம். அவர் நன்மையானவைகள் செய்கிறவர், அதிசயமானவைகளை செய்கிறவர், பயங்கரமான காரியங்களை செய்கிறவர். அவர் எங்கள் காரியங்களை நன்மையாக மாத்திரமே செய்வார் என்பதை நிச்சயமாக உறுதியாக சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அறிக்கை செய்து சொல்லுகிறோம். ஒருவேளை எங்களுக்கு பலவீனம் ஏற்பட்டாலும் நாங்கள் பலவீனத்தை பார்த்து பேசுகிறோம். ஜீவனை பேச பிறந்தவர்கள் நாங்கள் ஆரோக்கியத்தை பேச பிறந்தவர்கள், செழிப்பை பேச பிறந்தவர்கள், நாங்கள் நன்மையானவைகளை பேச பிறந்தவர்கள். எங்களுடைய சிந்தை ஒரு நாள் மாம்ச சிந்தை அல்ல, எங்களுடைய சிந்தை ஆவிக்குரிய சிந்தை மாத்திரமே. ஜீவனுக்கும் சமாதானத்துக்கு என்று பேர் எழுதப்பட்டவர்கள் நாங்கள் ஜீவனிலும் சமாதானத்திலும் மாத்திரமே நாங்கள் இருப்போம். இந்த வேலை ஆராதித்த வேலையில் எங்களுக்காக நல்ல ஒரு ஆராதனை கொடுத்தீங்க அப்பா. அந்த ஆராதனை நீங்கள் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. வர நாட்களில் நிச்சயமாக எனக்கு சமாதானத்தின் நாட்களாக மாத்திரமே இருக்கட்டும், ஜீவனுக்குரிய நாட்களாக மாத்திரமே இருக்கட்டும். பலவீனப்படுகிற சூழ்நிலை ஒருவேளை காணப்பட்டாலும் பலன் தருகிறவர் எங்கள் அருகில் இருக்கிறபடியால் அதை குறித்து நாங்கள் ஒரு நாளும் கலக்கமடை போவதே இல்லை. ஆண்டவரே, எங்களுக்கு பலன் தருகிற நீர் மாத்திரமே. உலகம் தரக்கூடாத
சமாதானம். உலகம் தரக்கூடாத பலனை நீர் மாத்திரமே தரப்படும். எந்த மருந்து மாத்திரம் தரக்கூடாத சுகத்தை உம்முடைய வார்த்தை தரும். ஏனென்றால் நீர் யாவே ரொஃபேக்கா, நிரந்தரமான சுகத்தை தருகிறவர். உம்முடைய சுகத்தை நாங்கள் பேசுகிறோம், ஜீவனை பேசுகிறோம், எங்கள் சரீரத்தை பார்த்து பேசுகிறோம். யாருக்கெல்லாம் சுகவீனம் இருக்கிறோம் அவர்களை நாங்கள் பார்த்து பேசும்போது அந்த இடத்துல சுகம் உடனடியாக கட்டளிடப்படும் என்பது விசுவாசத்தினால் அறிக்கை செய்து சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த வாரம் நிச்சயமாக எங்களுக்கு ஆசீர்வானதாக மாத்திரமே இருக்கும். இந்த நாளில் ஒரு நாள் சோதனை என்பது எங்களுக்கு கிடையாது. தேவன் எங்கள் பட்சத்தில் இருக்கிறபடியால் எங்களுக்கு எதிராக எந்த காரியமும் நிற்காது. நாங்கள் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஒரு நாளும் சோதனைகள் மேற்கொள்ளாது. ஏனென்றால் அவருடைய கோலும் அவருடைய தடி, அதாவது வார்த்தை எங்களை தேற்றும். கோல் என்பது அவருடைய நல்ல வார்த்தை. அந்த வார்த்தை எங்களை தேற்றுகிறபடியினால் நாங்கள் எதை குறித்தும் ஒரு நாளும் அஞ்சப் போவதில்லை. அவர் நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான வழியில் நடத்துவார். எங்களை ஆராதனை ஆசீர்வதித்திருக்க நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த வாரத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு நாள் தீமை எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு உங்களுடைய பிரச்சனை எங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். எங்கள் ஆராதனை ஆசீர்வதித்திற்காக நன்றி. நாங்கள் குடும்பமாக உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்து மீதும் பிரச்சனை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. கிருபை ஆளுகை செய்வதாக முற்றிலும் கருத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியானவர் பொறுப்படுத்தி நடத்துவீராக. காணிக்கை பகுதி, எங்களுடைய சங்கீத பகுதி, அதற்கு அடுத்ததாக எங்களை நோக்கி வருகிற தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு கிரியை செய்வதாக. அந்த வார்த்தை கிரியை செய்யும் பொழுது எங்களுக்குள்ளான ஆவி உண்மையாலே பூரிப்படையட்டும் ஆண்டவரே, களி கூறுவதாக. முக்கியமாக எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்கிறாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஆராதனை தேவனுக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி, நல்ல ஒரு கரங்களை தட்டி அப்பாவை கனப்படுத்துங்க. ஹல்லேலூயா. தேவன் நம்மத்தில் இருக்கிறார். நன்மையானவர்களை மாத்திரமே பேசுங்க. நன்மையானவர்களுக்கு மாத்திரம் உங்கள் காதுகளை செவி கொடுங்க. ஒருவேளை நியூஸில் அநேக நேரத்தில் தீமையை உங்களுக்கு சோர்வடையக்கூடிய காரியங்கள், தீமை அனுமதிக்கக்கூடிய உங்களுக்கு காதில் கேட்கலாம், ஒரு கண்களை பார்க்கலாம். ஆனால் அதற்கு ஒருபோதும் நீங்கள் சாய்ந்து விட வேண்டாம். நன்மையானவர்களை மாத்திரம் பேசுங்க. நீங்கள் நன்மையானவர்களை பேசும்போது அந்த இடத்துல நன்மை நடைபெறும். தேவன் நல்லவராக இருக்கிறார். இந்த ஆராதனை கொடுத்த தேவனுக்கு நன்றி. இப்போது கூட நம்ம சங்கீதத்தை வாசிக்க போகிறோம். அடுத்தது காணிக்க பகுதி. அடுத்து தேவனுடைய செய்திக்காக காத்திருங்க. தேவன் தாமே நமத்தில் ஒரு பெரிய காரியத்தை நடப்பிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஒரு ஆராதனை கொடுத்தார். நாம் எல்லாரும் சங்கீத பகுதி எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கும் நாம் வாசிப்பதற்காக தெரிந்து கொண்டதான சங்கீத பகுதி சங்கீதம் 103 நாம் எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 103. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல போக்கிறான். காற்று அதன்மேல் வீசினவுடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது.
கர்த்தர் வானங்களிலே தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராயிருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமேன். கர்த்தர் கொடுத்ததான இந்த நல்ல சங்கீதத்திற்காக வேதத்தை உயர்த்தி நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே இந்த ஆராதனை சமயத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல சங்கீதத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களுடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு எங்களை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினாலே எங்களுடைய வாயை திருப்தியாக்குகிற எங்களுடைய தேவனே, உம்மை போல நல்ல தெய்வம் இல்லை. ஆண்டவரே, நீர் ஒருவரே நல்லவர். அப்பா, நீர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சார்ந்தும் மிகுந்த கிருபையும் உள்ளவராக இருக்கிறபடினாலே நாங்கள் மனதார உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டதான அனைத்து ஆசீர்வாதங்களும் பாதுகாப்புகளும் எங்களுக்கு சொந்தமாவதாக என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர், நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, ஆமேன். இப்பொழுதும் காணிக்கை பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். உங்களுடைய காணிக்கைகள், உங்களுடைய தசமபாகங்களை எல்லாம் நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருந்தாலும் சரி, கீழே வருகிறதான அந்த QR கோடை ஸ்கேன் செய்து உங்களுடைய காணிக்கையை நீங்கள் அனுப்பலாம், தசமபாகத்தை நீங்கள் அனுப்பலாம். இல்லை என்று சொன்னால் திங்கட்கிழமை நடைபெறுகிறதான இந்த ஆராதனையில் கூட நீங்கள் வந்து உங்களுடைய காணிக்கைகளை செலுத்தும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடல் பாடும் பொழுது இந்த காணிக்கையை எடுத்து வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு ஜெபத்தோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. பாட்டுத்தாளில் இருக்கிறதான, அதாவது நம்முடைய நியூ இயர் சாங்கில் இருக்கிறதான முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன் என்ற பாடல் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை ஒரு போதும் ஒழியாதே. வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை ஒரு போதும் ஒழியாதே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன் சேர்ந்து துணி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை ஒரு போதும் ஒழியாதே. வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை ஒரு போதும் ஒழியாதே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். ஆதி அந்தம் நீர், அல்பா ஒமேகா நீர். உமக்கு ஆரம்பமும் இல்லை, உமக்கு முடிவும் இல்லை. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மகத்துவ தேவன் நீரே, சர்வ வல்லமை உள்ளவரும் நீரே. மகத்துவ தேவன் நீரே, சர்வ வல்லமை உள்ளவரும் நீரே. ஆதி அந்தம் நீரே, அல்பா ஒமேகா நீரே. வாழ்நாளெல்லாம் நீர் மாத்திரமே. ஆதி அந்தம் நீரே, அல்பா ஒமேகா நீரே. வாழ்நாளெல்லாம் நீர் போதுமே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன்,
துணி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். ராஜாதி ராஜன் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். யார் நம்ம கூட இருந்தாலும் இல்லாமல் போனாலும் அவர் நம்மோடு கூட வருகிற தேவன். எல் ஷடா என்கிற நாமத்தை உடையவர், சர்வ வல்லமை உடையவர், சகலவற்றையும் எனக்காக செய்து முடிக்கிறவர், என்னை குறையின்றி காத்துக் கொள்கிறவர். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? Yes Lord. ராஜாதி ராஜன் இயேசு இம்மானுவேல் நம்முடனே. ராஜாதி ராஜன் இயேசு இம்மானுவேல் நம்முடனே. எல் ஷடாய் தேவன் நீரே, என்னை காப்பவர் நீரே, குறையின்றி என்னை நடத்திடுவீரே. எல் ஷடாய் தேவன் நீரே, என்னை காப்பவர் நீரே, குறையின்றி என்னை நடத்திடுவீரே. முழு உள்ளத்தாலும் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தாலும் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஜீவனுக்கு அஞ்சி உயிருக்கு அஞ்சி இருக்கிற இந்த உலகம், ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தரின் ஜீவனின் பலனானவர். நான் யாருக்கு அஞ்சுவேன்? எல்லாம் சேர்ந்து சொல்லாம, நீரே என்னுடைய ஜீவனுக்கு அதிபதியாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ, நான் யாருக்கு பயப்படுவேன்? கொரோனாக்கு பயப்பட மாட்டேன் ஆண்டவரே. நீர் என் துணையா இருக்கிறீர் ஆண்டவரே. Yes Lord, thank you Jesus. ஜீவாதிபதியாம் இயேசு, ஜீவனின் பலனும் அவரே. ஜீவாதிபதியாம் இயேசு, என் ஜீவனின் பலனும் அவரே. யாருக்கு அஞ்சிடுவேன் நான்? யாருக்கு பயப்படுவேன் நான்? அவரே என் துணையானாரே. யாருக்கு அஞ்சிடுவேன் நான்? யாருக்கு பயப்படுவேன் நான்? அவரே என் துணையானாரே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை ஒரு போதும் ஒழியாதே. வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை ஒரு போதும் ஒழியாதே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் ஆண்டவரே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நீ நல்லவர் நல்லவர் என்று சொல்லி ஓயாமல் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி இந்த காணிக்கைக்காக நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை பெருகச் செய்கிற தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே, இந்த காணிக்கைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்த பலத்தினால் நாங்கள் சம்பாதித்ததான இந்த காணிக்கை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீரே பெருகச் செய்கிற தேவன் ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் இந்த காணிக்கையை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எங்களுடைய தேவைக்கு எல்லாம் அறிந்து வைத்திருக்கிற தேவன் ஆண்டவரே. ஒன்று விடாமல் ஆண்டவரே எங்களை குறையில்லாமல் நடத்துகிற நீர் மாத்திரமே ஆண்டவரே. உமது கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். கொடுத்த கரங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக, அவருடைய வேலைகளெல்லாம் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்தோடும் இருந்து வழி நடத்துவதாக நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நம்முடைய அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிதான ஸ்தோத்திரங்கள். இன்றைக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை கால வேளையில் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பில் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமேன். கரங்களை ஊற்றி எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஆமேன். முகமுகமாக பார்க்கக்கூடிய இந்த சூழலை இல்லாவிட்டாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடினால நம்முடைய வீடுகளில் இருந்து ஆன்லைன் மூலமாக இந்த ஆராதனை அனுசரிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக கர்த்தருக்கு முதலாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஒரே ஒரு காரியம், இந்த மாதிரியான காரியங்கள் நடந்துவிட்டதே என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால்
கர்த்தர் இந்த காரியங்கள் எல்லாம் முன்கூட்டி அறிவித்திருக்கிறபடினாலே கர்த்தருடைய காரியங்கள், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள், அந்த காரியங்கள் நிறைவேற வேண்டியது அவசியமாக இருக்கிறபடினாலே இதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். இதற்கு பின்பதாக மேலான ஒரு மகிமையை, ஒரு எழுப்புதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஸோ அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஸோ எல்லாரும் சேர்ந்து இந்த ஆராதனையை ஆன்லைன் மூலமாக கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறபடினாலே கர்த்தர் இந்த நாளில் நம்ம ஒவ்வொருவரையும் இந்த ஆன்லைன் மூலமாக பார்க்கும்படியாக செய்திருக்கிறார். ஸோ அவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்தும் விதமாக ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். எல்லோரும் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு இருதயத்தோடு கூட சேர்ந்து இதுவரைக்கும் நம்மை தாங்கி நடத்தின அந்த நீதியின் கரத்திற்காக நன்றி செலுத்தி எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் நம்மை தாங்கி நடத்துகிறவர் கர்த்தர் தான் நம்முடைய பலனாய் இருந்து இதுவரைக்கும் நம்மை காத்து வழி நடத்தி வந்தார். எதற்குமே நான் அஞ்சிடேன் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார், நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். சொல்லுவோம் எல்லாரும், கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஓஹோ, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்க்கையில ஜெயம் கொடுக்கிற அவர்தான். எதற்குமே அஞ்சிடாமல் ஆண்டவரை பார்த்து உமக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லி அற்புதம் அற்புதம் செய்பவர், இந்த அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஆமென். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எனக்கு வாழ்வளிக்கிற தேவன், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு என் வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, எனக்கு நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.
என்னை வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஓ ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எனக்கு வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். எனக்கு வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவரே, எங்களை வாழ்வை செழிக்கச் செய்கிறவர், எங்களை வாழ வைக்கிறவர், யுத்தத்தில் வல்லவர், இந்த உலகத்தை ஜெயித்தவர், பாவத்தை ஜெயித்தவர், சாபத்தை ஜெயித்தவர், வியாதியை ஜெயித்தவர். நீர் எங்களையும் ஜெயிக்க வைத்துக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. கண்களை மூடி அப்பாவை பார்த்து சொல்லுவோம், எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவரே, பாதகமான சூழ்நிலையும் சாதகமாக மாற்றித் தருகிறவர் நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை, அதை மாத்திரமே நாங்கள் சார்ந்திருக்கிறோம். இந்த செகண்ட் வரைக்கும் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 17ஆம் அதிகாரத்தில் அதிசயமான கிருபையை விளங்க பண்ணுகிறவர் என்று சொல்லி, அதிசயமானவர், உம்முடைய அதிசயமான கிருபையை இதுவரைக்கும் எங்கள் மேலும் எங்கள் குடும்பத்தை மேலும் விளங்க பண்ணி கொண்டிருக்கிற மகா பெரிய தயவிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் மாத்திரமே இந்த ஆராதனை மகிமைப்படுவீராக. ஒரு புத்தியுள்ள ஆராதனையாக இந்த ஆராதனையை எங்களுக்கு நீர் மாற்றித்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நீர் ஆளுகை செய்வீராக, எங்களோடு கூட நீர் பேசுவீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இருதயம் நல்ல நிலத்தில் விழுந்த அந்த விதையைப் போல எங்கள் இருதயத்தில் உம்முடைய வார்த்தை விழுந்து அது 100 மடங்கு பலன் தருவதற்கு எங்களுடைய இருதயத்தை பயன்படுத்துவீராக. ஆவியானவருடைய கரத்திற்குள்ளாக, ஆளுகைக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசுவீராக. முற்றுமுடியும் உமது கரத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஆன்லைன் மூலமாக இந்த ஆராதனையை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய திட்டம் இருக்கிறபடினாலே, ஆண்டவருடைய தீர்மானம் இருக்கிறபடினாலே அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்வோம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல இந்த கொள்ளை நோய் எல்லாம் வரும், அதற்கு பின்பதாக ஒரு மேலான ஒரு எழுப்புதலை கர்த்தர் நம்முடைய தேசத்தில் தருவார். ஸோ அந்த ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லித்தான் இப்படியெல்லாம் நடந்து கொண்டு வருகிறது. அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். இந்த உலகம் எந்த மாதிரியான ஒரு கற்பனையான காரியங்கள்லாம் சொல்லி கொண்டிருந்தாலும் சரி, அதையெல்லாம் டோன்ட் கேர், அதெல்லாம் நீங்கள் ஒரி பண்ணிக்கவே வேண்டியதில்லை. ஸோ கர்த்தருடைய அந்த மகிமை விளங்க வேண்டும், அவருடைய வார்த்தை நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நாம் அதற்காக ஸ்தோத்திரம் செய்வோம். கர்த்தர் நல்லவர், எல்லா தீங்கிற்கும் கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாப்பார். ஆமென். இன்றைக்கும் இந்த வீட்டில் உட்கார்ந்து கொண்டு எங்களோடு கூட சேர்ந்து இந்த ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறபடினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இந்த ஜனவரி மாதத்தினுடைய 4வது ஆராதனையில் கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை சபைக்கு வந்து நம்ம ஆராதனை செய்ய முடியாத நிலைமையாக இருந்தாலும் பரவாயில்லை. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தான் அவருடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி. ஆமென். ஸோ நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறபடினாலே நாம் எந்த இடத்துல அவருடைய நாமத்தில் கூடியிருந்தாலும் கர்த்தர் அங்கே வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல ஒரு மங்களகரமான ஒரு வார்த்தை எடுத்து வாசிப்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை
நாம் எடுத்துக்கொள்வோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. இதில் வாசிக்கிறோம், தேவனால் பிறப்பது எல்லாமே உலகத்தை ஜெயிக்கும். அப்போ யாரெல்லாம் தேவனால் பிறந்தவர்கள்? ஒரு கொஸ்டின் அங்கே வருது. தேவனால் பிறப்பது எல்லாம் அப்படின்னு சொன்னால் அப்போ யாரெல்லாம் தேவனால் பிறந்தவர்கள்? அதை நீங்கள் வாசிங்க. 1ஆம் வசனத்தில், இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும், இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும், எவனும். அந்த எவனும் என்கிற அந்த ஒரு வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. மேல் ஜாதியாக இருக்கலாம், கீழ் ஜாதியாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் பரவாயில்லை, எவனும் இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும், அந்த விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான், தேவனாலே பிறந்திருக்கிறான். ஹல்லேலூயா. இதுதான் முக்கியம். விசுவாசிக்கிற எவனும் தேவனாலே பிறந்திருக்கிறான். அதுக்கடுத்த லைன் வாசிங்க. பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். இன்றைக்கு நிறைய பேர் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட, ஆஃபீஸில், தன்னுடைய நண்பர்களிடத்தில் இன்றைக்கி அவங்கள கேர் பண்ணிக்க முடியாமல், அன்பு கோர முடியாமல் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்? அதில் வாசிக்கிறோம், பிறப்பித்தவரிடத்திலே அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலே அன்பு கூறுகிறான். ஸோ இன்றைக்கி கடவுளிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் மாத்திரம்தான் இன்றைக்கி மனுஷர்களிடத்தில், சொந்தக்காரர்களிடத்தில், தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட அன்பு கூற முடியும். ஸோ அதில் வேதம் தெளிவாய் சொல்கிறது, பிறப்பித்தவரிடத்திலே அன்பு கூற வேண்டும். அப்படி நீ பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது உன்னால் மற்ற எல்லாரையும் நேசிக்க முடியும். ஹல்லேலூயா. ஸோ அவன்தான் தேவனாலே பிறந்தவன். விசுவாசிக்கிற எவனும் தேவனாலே பிறந்தவன் என்று எண்ணப்படுகிறான். ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம். 4ஆம் வசனத்தில், தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. ஸோ ஆண்டவர் இந்த உலகத்தை ஜெயித்ததுனால ஒரு இடத்துல சொல்கிறாரு, அழகாக சொல்கிறார். வாசிச்சு பாருங்கள். யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அதில் வாசிங்க, என்னிடத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு. ஸோ ஒரு கடவுளை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவரை ஏன் நான் விசுவாசிக்க வேண்டும்? அந்த சமாதானம், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்துல கொஸ்டின் மார்க்கே வராது, கேள்வியே வராது. ஏன் அப்படின்னா ஆண்டவர் அங்கே ஒரு பதில் சொல்கிறார். ஏன்னா நான் உலகத்தை ஜெயித்ததுனால தான் சொல்கிறேன், நீயும் உலகத்தை ஜெயிப்பாய் என்று சொல்லி. என்ன நீ விசுவாசித்தேன்னா நான் உலகத்தை ஜெயித்ததுனால உன்னையும் உலகத்தை ஜெயிக்க வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெயம் என்று சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் வெற்றி என்பது யாரையும் எனக்கு இந்த வெற்றி வேண்டாங்க, எனக்கு இந்த ஜெயம் வேண்டாம்னு யாருமே சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே வெற்றிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாய் காணப்படுகிறது. இன்றைக்கி சபைக்குள்ளே வருகிறவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறையா மாறியெல்லாம் உபதேசம் பண்ணுறாங்க. அவங்களே கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனையோடு தான் அந்த சபைக்குள்ளே வருவோம். எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேற மாட்டோமா, எப்படியாவது இந்த கடவுளை நம்மை ஆஸ்வதிக்க மாட்டாரா என்று சொல்லித்தான் சபைக்கு வராங்க. ஸோ அவங்கள பார்த்து இன்றைக்கி நிறைய சபைகள் இன்றைக்கு என்ன சொல்லுது, நீ அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், நீ கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு வர்ற. ஸோ அதனால தான் என்னுடைய வாழ்க்கையில் ஜெயம் இல்லாமல் போகிறது. இல்லைங்க, நம் பாவிகளாக இருக்கையிலேயே கர்த்தர் நம்ம நேசித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தும் பொழுது அந்த பார்வோன் கையிலிருந்து விடுவித்ததற்கு பின்பதாக தான் நியாயப்பிரமாணத்தையே கொடுத்தார். அந்த விடுதலைக்கு பின்பதாக தான் கட்டளைகளை கொடுத்தார் ஒழிய முன்பதாகவே அவர் கட்டளையெல்லாம் கொடுத்து ஜனங்களை கஷ்டப்படுத்தலை. அவர்களை ஃபஸ்ட்டு அவருடைய தேவை என்ன? அந்த விடுதலை. ஸோ இன்றைக்கு சபை அதைத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார். வருகிறவனுக்கு முதல் விடுதலையை கொடுங்க. அவனுடைய விடுதலையில் நின்று அவன்
அந்த விடுதலை பெற்றுக்கொண்டது பின்பதாக ஆண்டவரை சந்தோஷமாக ஆராதிப்பான். வரும்பொழுதே அவன் வேதனைப்படுத்தும் பொழுது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இருக்கிற கஷ்டமே ஏகப்பட்ட கஷ்டம், இதில் இங்கே வந்து என் மேலே இவ்வளவு ஒரு பாரத்தை சொல்கிறாங்களே, பழி சொல்கிறாங்களேன்னு சொல்லி அவன் கஷ்டப்படுகிறான். இல்லைங்க, வேதம் சொல்லுகிறது சபைக்குள்ளாக கர்த்தர் அதிசயமான கிருபையை வைத்திருக்கிறார். வாசிச்சு பாருங்கள், சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை. சங்கீதம் 17:7. உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாக எழும்புகள் என்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபை விளங்க பண்ணும். அதிசயமான கிருபையை கர்த்தர் விளங்க பண்ணுகிறார். யாருக்கெல்லாம் அவரை நம்பி யாரெல்லாம் வர்றாங்களோ, அவரை நம்பி உண்மையாய் நீங்கள் தான் என்னுடைய கடவுள், நீங்கள் தான் என்னுடைய குலதெய்வம்னு சொல்லி யாரெல்லாம் அவரை முழு மனதை நம்புகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் அதிசயமான கிருபையை கர்த்தர் விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பாவியாக இருக்கும் பொழுதே கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். நாம் எல்லாம் பாவியாக இருக்கும் பொழுதே கர்த்தர் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ரொம்ப மோசமானவர்கள் யாருமே இருக்க முடியாது. முரட்டாட்டம் உள்ளவர்கள், முறுமுறுக்கிறவர்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்களை நேசித்தார். அவர்களை பார்வோன் கையிலிருந்து விடுவித்து அவர்கள் நிறைய அற்புதங்களை பார்க்க செய்து கர்த்தர் அவளை வழிநடத்தி வந்தார். இன்றைக்கும் உங்களையும் என்னையும் கர்த்தர் நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது, அவரை விட்டு பின்மாற்றமாக இருக்கும் பொழுதே கர்த்தர் நம்ம நேசித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதையெல்லாம் விட்டுவிட்டு, அந்த ஒரு அன்பையெல்லாம் விட்டுவிட்டு, என்னுடைய தோல்விக்கு என்ன காரணம், நான் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் யோசித்து நம்முடைய போதகரமாக தான் சொல்லுவாங்க, நம்முடைய தலைக்கு மேலே பறவை பறக்கலாம், அதுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுமே நம்ம விதிக்க முடியாது. ஆனால் அந்த பறவை நம்முடைய தலையில் கூடு கட்டுவதற்கு விடக்கூடாது. இது என்ன சொல்ல வரேன்னா, என்னுடைய தோல்விக்கு என்ன காரணம்னு சொல்லி யோசிக்காத விட்டுவிட்டு, அதை மாற்றுவதற்காகத்தான் இயேசு வந்தார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னுடைய தோல்வி எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றுவதற்காக தான் அவர் வந்தார். நான் ஏன் அவரை நம்ப வேண்டும் என்று சொல்லி இன்னுமா வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு வசனத்தை வாசித்தீர்கள் என்று சொன்னார். இன்னும் உங்களுக்கு அது ஆழமாய் புரியும். வாசித்து பாருங்கள். ஒன்று பேதுரு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசம் அவர் மேலே இருக்கணும்னா அதுக்கான ஒரு காரியத்தை செய்கிறாரு. என்ன செய்கிறாரு? மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தாராம். ஹல்லேலூயா. ஸோ ஏன் நான் அவரை விசுவாசிக்கணும், ஏன் அவரை நம்ப வேண்டும்? அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவர். ஹல்லேலூயா. இன்றைக்கி யாருமே இந்த மாதிரியான ஒரு அதிசயமான ஒரு காரியத்தை செய்யவில்லை. நம்முடைய ஆண்டவர் தான் மரித்தோரிலிருந்து எழும்பினவர். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அவருடைய ஊழியத்தையெல்லாம் செய்து முடித்து சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக மரித்தார். 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்தார். ஹல்லேலூயா. ஸோ அந்த ஆண்டவரைத்தான் நீங்களும் நானும் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. ஸோ இந்த உலகம் நம்மை தூக்கி எறியலாம், ஆகாதவன் என்று சொல்லலாம், ஒன்றுக்கும் உதவாதவன், தோல்விக்கு சொந்தக்காரன் என்றெல்லாம் சொல்லலாம். ஆனால் கர்த்தர் நம்மை அப்படி பார்க்கவே இல்லை. ஹல்லேலூயா. நான் அவரை விசுவாசிப்பேன், நான் அவரை நம்புவேன், அவரால் நான் ஜெயம் பெறுவேன் என்று சொல்லி நம்மிடத்தில் இந்த விசுவாசமான வார்த்தை வர வேண்டும் என்று சொல்லித்தான் அவர் காத்து கொண்டிருக்கிறார். எப்படி அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஒளிந்து நின்றானோ, ஆண்டவருக்கு பயந்து ஒளிந்து அந்த மரங்களுக்கு பின்பதாக அந்த இலைகள்லாம் தைத்து கொண்டு ஒளிந்து நின்றானோ, அதை போலவே தான் இன்றை வரைக்கும் மனிதன் இருக்க வேண்டும் என்று சொல்லி சாத்தான் விரும்புகிறான். ஆனால் கர்த்தர் ஒருபோதும் அப்படி விரும்புவதே இல்லை. நம்மை வாழ வைக்கிறவர். ஆதாம் இழந்து போன சகலவற்றையும் திரும்பவும் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லித்தான் கர்த்தர் இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில்,
விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும், விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும், நம்பப்படுகிறவர்களின் உறுதியும், உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. வாழ்க்கையில் எல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் விசுவாசம் வர்றது அது வேற. ஆனால் எதுவுமே இல்லாத பொழுது, எதுவுமே நடக்காத பொழுது, சூழ்நிலைகளை நெகட்டிவாக இருக்கும் பொழுது, ஒரு ரிசல்ட்டுமே கண்ணில் பார்க்காத பொழுது தான் விசுவாசம் வேண்டும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை தான் கர்த்தர் நம்மிடத்திலும் என்னத்திலும் எதிர்பார்க்கிறார். விசுவாசம் நாம் இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசம் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் இருக்கிற சூழ்நிலைகள் மோசமானதாக இருக்கலாம், மற்றவர்களிட நீங்கள் தரம் குறைந்து காணப்படலாம், எல்லாரும் உங்களை விட மேலே லிஃப்ட் ஆகி போயிருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க, உங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. ஆண்டவரை மாத்திரம் நீங்கள் நோக்கி பாருங்கள். அவர் மேல் வைத்திருக்கிற உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உன்னுடைய சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொன்னார். ஆனால் ஒரு குழந்தை கூட இல்லை. ஆபிரகாம் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை அவன் நம்பவில்லை, வாக்குத்தத்தம் சொன்னவரை நம்பினான். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் நிச்சயமாகவே எனக்கு இதெல்லாம் செய்து முடிப்பான் என்று முழு நிச்சயமாய் அவன் விசுவாசித்தான். வேதம் சொல்லுகிறது, அவன் விசுவாசித்தான், ஆகையால் அவனுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது. விசுவாசம் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றக்கூடதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் மனிதனை அவர் அப்படி எதிர்பார்க்கிறார்? ஏனென்றால் உங்களையும் என்னையும் கர்த்தர் அவருடைய சாயலாகத்தான் படைத்தார். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிப்போம், கேட்போம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷன் உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமி மேல் ஊறும் சகல பிராணியும் ஆழக்கடவுள் என்றார். ஆழக்கடவர்கள் என்றார். அங்கே நீங்கள் வாசிக்கும் போது முதல்ல கேட்கும்போது முதல் வாசிங்க. பின்பு தேவன் நமது சாயல். ஸோ அங்கே சிங்குலர் இல்லை, ப்ளூரலில் சொல்லப்பட்டிருக்கு, நமது சாயல். ஸோ அப்போ அங்கே தேவன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஆவியானவர் 3 பேருமே அங்கே இருக்கிறார்கள். திரியேக தேவன் அங்கே இருக்கிறாங்க. 3 பேரும் சேர்ந்து ஒரே தேவன் தான், ஆனால் 3 விதமாக செயல்படுகிறார்கள். அங்கே சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்கிறாங்க, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் ஒரு மனுஷனை உண்டாக்குவோமாக. அதில் கடைசியில் போட்டிருக்கிறது, அவர்கள் ஆழக்கடவர்கள். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒரு ஆளுகைக்கு சொந்தக்காரர்களாகத்தான் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கி அந்த ஆளுமைத்தன்மை எனக்கு இருக்கிறது என்கிற அந்த விசுவாசம் இல்லாததுனால தான் இன்றைக்கி நிறைய பேர் தங்களுக்கென்று வைக்கப்பட்டதான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு இன்றைக்கு பாவத்திலேயும் வியாதியிலேயும் சாபத்திலேயும் தரித்திரத்திலேயும் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் ஆழ பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் என்னையும், அதாவது இந்த உலகத்தை எல்லாம் உண்டு பண்ணிட்டு எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி வச்சுட்டு மனுஷனை உண்டாக்குனார். எப்படி ஒரு தகப்பன் ஒரு குழந்தைக்கு அந்த விளையாட்டு ஜாமானத்தை எல்லாம் வாங்கிட்டு வச்சு அந்த குழந்தை மூட வச்சு நீ விளையாடுன்னு சொல்கிறது போல், ஆண்டவர் இந்த உலகத்தையெல்லாம் உண்டாக்கி, ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி, எல்லா கணிதருகிற எல்லா விதமான விருட்சங்களை உண்டாக்கி, விலங்குகளை உண்டாக்கி, அதுக்கெல்லாம் பேர் வைப்பதற்காக மனுஷனை தேர்ந்தெடுத்து நீ பேர் வை, இது நீ தான் ஆழ பிறந்தவர் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸோ இப்படிதான ஒரு தரிசனத்தை, ஒரு காரியத்தை ஒரு மனுஷனுக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவாய் ஆண்டவர் ஒரு மனுஷனை நேசிக்கிறார். ஸோ இந்த ஒரு தரிசனம், இந்த ஒரு விசுவாசம் நமக்கு வேண்டும். ஸோ அந்த ஒரு காரியத்தை
ஆபிரகாம் உணர்ந்ததுனால தான் ஆபிரகாம் தரிசித்து நடவாதபடிக்கு விசுவாசித்து நடந்தான். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஹல்லேலூயா. பார்த்ததுனால நம்பிக்கை வர்றது அது செகண்ட். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் விசுவாசிக்கிறது தான் ஆண்டவருக்கு பிரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க ஆமென்? ஸோ இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல அந்த மாதிரியான ஒரு குருட்டுத்தனமான ஒரு விசுவாசம், சொல்லுங்கள், குருட்டுத்தனமான விசுவாசம், இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத ஒரு காரியத்தை செய்கிறது தான் விசுவாசம். அந்த மாதிரியான ஒரு விசுவாசம் தான் ஆபிரகாமுக்குள்ளாக இருந்தது. இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆபிரகாமின் சந்ததியார் என்று சொல்லி வேதத்திலே அழைக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ அவர்கள் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். இரண்டாவது, விசுவாசம் சூழ்நிலைகளை மாற்றும் என்று பார்த்தோம். இரண்டாவது, விசுவாசம் ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கிற அந்த தேவ சாயலை அவனுக்கு காண்பிக்கிற ஒரு கருவியாக விசுவாசம் மாறுகிறது. எப்படி ஒரு விசுவாசம் தனக்குள்ளாக இருக்கிறதான தேவனுடைய சக்தியை, தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய சாயலை அந்த மனிதனுக்கு காண்பிக்கிற ஒரு கருவியாக விசுவாசம் மாறுகிறது. இதற்கு உதாரணமாக நாம் வேதத்தை எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன்? இதோ மனசையில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறி அடிப்பது போல நீ மீதியானரை முறி அடிப்பாய் என்றார். அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோடு பேசுகிற தேவரீர் தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான். அதற்கு அவர், நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன் என்றார். உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியும் ஒரு மரம் மாவில புளிப்பில்லாத அப்பங்களை ஆயத்தப்படுத்தி இறைச்சி ஒரு கூடையில் வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் வளர்த்து அதை வெளியே கருவாளி மரத்தில் இருக்க அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான். அப்பொழுது தேவனுடைய தூதனான அவரை நோக்கி, நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்று என்றார். அவன் அப்படியே செய்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையிலிருந்து கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாரிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களை பட்சித்தது. கர்த்தரின் தூதனோவென்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றார். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். ஆமென், ஆமென். இங்கே வாசிக்கிறோம் கிதியோன் என்கிற ஒரு மனிதனை குறித்ததான ஒரு காரியத்தை. அங்கே சொல்கிற எடுத்த அந்த 15வது வசனத்தில் வாசிக்கிறோம், என் ஆண்டவனே, நான் எதனால் ரட்சிப்பேன்? நான் ரொம்ப சின்ன ஃபேமிலியில் இருக்கிறவன், நான் ரொம்ப ஏழை, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன். என்னை பார்த்து நீங்கள் எப்படி பராக்கிரமசாலின்னு சொல்லலாம்? ஆண்டவர் கிதியோனை பார்க்கல, கிதியோனுடைய பரம்பரையை பார்க்கல. கிதியோன் அப்போ என்ன சூழ்நிலையில் இருக்கிறான் என்று சொல்லி கர்த்தர் அவனை பார்க்கவில்லை. ஆனால் கர்த்தர் ஒன்றே ஒன்று தான் பார்த்தார். அவனுக்குள்ளாக தான் வைத்ததான அந்த தேவ சாயலை கர்த்தர் பார்த்தார். நான் எப்படி இந்த உலகத்தை எல்லாம் சொல்லி சொல்லி உண்டாக்கினோ, உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் எப்படி சொல்லி சொல்லி உண்டாக்கி அதையெல்லாம் இந்த மனிதனுக்கு கொடுத்தனோ, அந்த ஒரு சாயலைத்தான் உனக்குள்ளாக வைத்திருக்கிறேன். ஸோ அந்த விசுவாசம் எப்படி வெளிப்படுகிறது? வார்த்தையிலே வெளிப்படுகிறது. எப்படி தேவன் ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி, வானம் உண்டாக கடவுது, பூமி உண்டாக கடவுது, சமுத்திரம் உண்டாக கடவுது, சூரியன் உண்டாக கடவுது, நிலவு உண்டாக கூடாது என்று சொல்லி சொல்லி ஒவ்வொன்றையும் உண்டாக்கினாரோ அந்த ஒரு சாயலைத்தான் கர்த்தர் மனிதனிடத்தில் வைத்தார். ஸோ இன்றைக்கு அந்த ஒரு காரியம் இல்லாததான் இன்னைக்கு பிரச்சனையாக இருக்கிறது. அந்த ஒரு தேவ அறிவு இல்லாதனால தான் இன்றைக்கி ஆழ பிறந்தவர்கள் என்கிற ஒரு காரியம் இல்லாதபடிக்கு இன்றைக்கு நிறைய
காரியங்களிலே மனுஷன் மாட்டிக்கொண்டு இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து முறையிட்டு கொண்டு இருக்கிறான். ஸோ கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது தம்முடைய சாயலை நாம் உணர வேண்டும் என்று சொல்லி, நாம் யாரை போல இருக்கிறோம், யாராலே படைக்கப்பட்டிருக்கிறோம், யாருடைய குணம் நமக்குள்ளாய் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, வானத்துக்கு உரியவர் எப்படிப்பட்டவனோ அப்படியே வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே என்று சொல்லி. ஸோ வானத்துக்கு உரியவர் எப்படிப்பட்டவரோ அப்படியே தான் நாமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். ஸோ இங்கே வாசிக்கிறோம், விசுவாசம் ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கிற தேவ சாயலை அவனுக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. வாசிக்கலாம் 11வது வசனத்தில். அதற்கு பின்பு கர்த்தருடையவன் வந்து அபிஸ்ரயனாகிய யோவாசின் இவராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தில் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமை மீதியானின் கைக்கு தப்பிப்பதற்காக ஆலைக்கு சமயம் அதை போரடித்தான். கர்த்தருடைய தப்புவிப்பதற்காக, என்ன பண்றதுக்காக? தப்புவிப்பதற்காக மீதியானுடைய கைக்கு. அங்கே மீதியானியர்கள் அந்த ஊரை கொள்ளையடிப்பதற்காக வரும்பொழுது அவர்களுக்கு தப்புவிப்பதற்காக அவசரமாக அந்த காரியத்தை செய்து கொண்டு பயத்தோடு கூட இருக்கிற அந்த மனுஷனை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே. அதுக்கு இங்கிலீஷில் போட்டிருக்கு மைட்ரி வாரியர். மைட்ரி வாரியர். சம்பந்தமே இல்லாத ஒரு வார்த்தையை ஆண்டவர் ஒரு மனுஷனை பார்த்து சொல்லும் பொழுது அங்கே ஒரு ஷாக்கான விஷயம். கிதியோன் அப்படியே ஷாக் ஆயிட்டார். இந்த ஊர்லேயே ரொம்ப சின்ன ஃபேமிலி, அப்படி ஒன்றும் பெருசான ஒரு மேலான ஒரு வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு நிலைமை, ஒரு உயர்வில்லாத ஒரு ஃபேமிலி, என்னை பார்த்து இப்படி சொல்கிற ஒரு தெய்வமா? இன்றைக்கி ஒரு வேளை அந்த மாதிரியான சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் இருக்கலாம். அந்த மாதிரியான பார்வையின் மத்தியில் நீங்கள் இருக்கலாம். எல்லோராலும் அற்பமாக இணைக்கப்பட்டதான ஒரு நேரத்தில் நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், பராக்கிரமசாலியே. ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வார்த்தை, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கிருபை. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், கிருபைக்கு டெஃபினிஷன் ஜீரணிக்க முடியாத ஒரு கிருபை. அந்த கிருபை உங்கூட்டத்தில் வரும் பொழுது மற்றவர்களால் அதை ஜீரணிக்கவே முடியாது. இவனுக்கு போய் இப்படி ஒரு கிருபையா? அதிசயமான கிருபை. வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 17ஆம் அதிகாரத்தில், அதிசயமான கிருபை. யாரெல்லாம் ஆண்டவர் அவரை போலவே என்னை உண்டாக்கி இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறோமோ, யார் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு கர்த்தர் அதிசயமான கிருபையை விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் இந்த உலகம் நம்மை பார்க்கிற விதமாக கர்த்தர் நம்மை பார்ப்பது இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய பார்வை வேறு, உலகம் நம்மை பார்க்கிற விதம் வேறு. எல்லாரும் தாவீதை ஆடுகள் மேய்க்கிற ஒரு மேய்ப்பனாக தான் பார்த்தாங்க. ஆனால் ஆண்டவர் அவனை அப்பவே ராஜாவாக பார்த்தார். ஹல்லேலூயா. ராஜாவாக பார்த்தார். அவருடைய பார்வை உன்னதமான பார்வை. தாவீதோடத்துல சொல்லுகிறார், மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக நீர் என்னை பார்த்தீர். இன்றைக்கு உங்கள் மேலே இருக்கிற தரிசனங்கள், திட்டங்கள், தீர்மானங்கள் எல்லாம் மகா மேன்மையானதாக இருக்கிறது அவருடைய பார்வையில். இன்றைக்கி ஒருவேளை உங்களை குறித்து நீங்களே ஒரு திட்டம் போட்டு வகுத்து வைத்திருக்கலாம். எனக்கு இவ்வளோதான் சேலரி, எனக்கு இவ்வளோதான் வருமானம், இதுக்குள்ளே தான் நான் செலவு செய்ய. இல்லை, அவருடைய திட்டங்களும் தீர்மானங்களும் மேலானது. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ அப்படியே வானத்துக்கு உரியவர்களும் நாம் இருக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. ஸோ ஆண்டவருக்கு கிதியோனுக்குள்ளே இருக்கிற அவனுடைய ஆற்றல் என்ன, அவனுடைய பவர் என்னன்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரிந்ததுனால தான் பராக்கிரமசாலியேன்னு சொல்கிறார். ஒரு கதை உங்களுக்கு இங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க. மிகப்பெரிய ஒரு பாக்ஸர் இருந்தார். யாருனாலையும் அந்த பாக்ஸை வீழ்த்தவே முடியல. ஸோ அவனுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பாக்ஸிங் மேன் இருந்தான். ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி அடுத்த மாதம் நடைபெறுகிறது. அதில் இந்த பாக்ஸர்
ஜெயித்து கொண்டிருக்கிற இந்த குத்துச்சண்டை வீரன் அதில் கலந்து கொள்ள போகிறான். இவனை எப்படியாவது அந்த குத்துச்சண்டை போட்டியில் இவனை வீழ்த்திறன்னு சொல்லி அவனுடைய எதிராக இருக்கிற தோற்று போனதெல்லாம் பிளான் பண்ணி ஒரு சின்ன பையன்கிட்ட வந்து இந்த மாதிரியான ஒரு காரியத்தை நீ வந்து சொல்லு அவங்ககிட்ட அப்படின்னு சொன்னாங்க. அவன் என்னன்னு கேட்கும் பொழுது, நீ அவனை பார்க்கும்போதெல்லாம், என்ன சார் நீங்கள் உடம்பு கொஞ்சம் மெலிஞ்சிட்டிங்களே, உங்களுக்கு லைட்டாக வந்து காய்ச்சல் வந்த மாதிரி இருக்குது, இப்படி எல்லாம் ஒரு நெகட்டிவான வார்த்தை அவனை நீ பார்க்கும்போதெல்லாம் நீ சொல்லு, நீ சொல்லிகிட்டே இரு, அந்த வார்த்தை அவனுக்குள்ளாக கிரியை செய்யும், அந்த வார்த்தை உள்ளே போய் அவனை வந்து டல்லாக்கி அவனுடைய ஸ்ட்ரென்த்தையெல்லாம் அந்த வார்த்தையை எடுத்து போட்டுரும். அந்த நாள் ஒன்று வரும்பொழுது ஈஸியாய் நாம் அவனை வந்து வீழ்த்திடலான்னு சொல்லி ஐடியா கொடுத்தாங்க. அதே போல் அந்த சின்ன பையனும் அவரை பார்க்கும்போதெல்லாம், என்ன சார் போன போட்டியில் பார்த்தபோது விட இந்த நீங்கள் உடம்பு கொஞ்சம் மெலிஞ்சிட்டிங்களே, கண்ணமெல்லாம் கொஞ்சம் வத்திருச்சு அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சு. ஏன்னா நம்ம நல்லா தானே இருக்கிறோம், இப்படி சொல்கிறானே அப்படின்ட்டு போய் வெயிட் செக் பண்ணுறான், டாக்டர்கிட்ட போய் பார்க்குறான், எல்லாமே பார்க்குறான். இருந்தாலும் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் அவனுடைய மனசு அந்த வார்த்தையினால் சோர்ந்து போய் அந்த போட்டி வரும்பொழுது அவன் ரொம்ப மனசு சோர்ந்ததுனால அவனுடைய உடலும் சோர்ந்து போயிடுச்சு. ஈஸியாக அவன் மடங்கடிக்கப்பட்டான். இது வந்து நெகட்டிவான ஒரு விஷயம், இதை விட்டுருங்க. ஆனால் வேதம் சொல்கிறது, ஆண்டவர் சொல்கிறார், கிதியோனை பார்த்து, நீ பராக்கிரமசாலி. அதாவது அங்கே பாருங்கள், அவன் வந்து ரொம்ப உண்மையாலுமே ரியாலிட்டியில் பார்த்தா அவன் பராக்கிரமசாலி. ஆனால் அந்த வார்த்தை அவனை மடங்கடித்தது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தோல்வி பயத்தில் இருக்கிற ஒரு கோழையாக இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் பராக்கிரமசாலிங்கிறாருன்னா ஒரு டானிக் மாதிரி அந்த டானிக்கான வார்த்தையை சொல்லி சொல்லி அவனை வீரனாக்குகிறார். ஒன்றுமே சாதிக்க முடியாத அந்த கிதியோனை பார்த்து, ஒரே மனுஷனை முறியடிப்பதைப் போல நீ மீதி அனைவரை முறியடிக்க உன்னாலே ஆகும் என்று சொல்லி அவனை பார்த்து சொல்லுகிறார். எப்படி பாருங்களேன், இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் அவங்க பெற்றெடுத்த குழந்தைகளையே பார்த்து சொல்லுவாங்க, நீ எல்லாம் எங்கே நல்லா இருக்க போகிற, இப்படியே இருந்தேன்னா நீ வந்து முன்னேறது கஷ்டம், நீ விளங்க மாட்ட, பாரு அவங்க கூட படித்தவங்கள பாரு, அவங்கெல்லாம் எந்த நிலைமையில் இருக்காங்க பாரு, அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நீ எல்லாம் ஒன்றுமே இல்லை இப்படின்னு சொல்லி 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 தான் பெற்றெடுத்த குழந்தைகளை இன்றைக்கி மட்டுப்படுத்துகிற நிறைய பெற்றோர்கள் உண்டு. நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா அவங்க அப்படி தான் ஆவாங்க. இல்லை, இன்றைக்கு ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் தமது சாயலாக உங்களையும் என்னை உண்டாக்கியிருக்கிறார். ஸோ நம்முடைய வாயிலிருந்து வருகிறதான வார்த்தை ஒரு மனிதனை, ஒரு வாலிபனை, ஒரு குழந்தையை ஊக்குவிப்பதற்கான ஒரு வார்த்தையாக, உற்சாகப்படுத்துகிற ஒரு வார்த்தையாக, அவனை மேம்படுத்துகிற ஒரு வார்த்தையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் கவலைப்படாதீங்க, தூக்கி எடுப்பதற்கு ஆண்டவர் உண்டு. இந்த உலகம் உங்களை பார்ப்பதைப் போல ஆண்டவர் உங்களை பார்ப்பதில்லை. ஏனென்று சொன்னால் அவருடைய கிருபையால் தான் நான் வாழ்கிறோம், அவருடைய சிலுவையினால் தான் நான் இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய கரங்கள் நம்மை தொட்டதால் நம்முடைய வாழ்க்கை மாறிடுச்சு. அல்லேலூயா. இந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வந்துடுச்சு, நம்முடைய வாழ்க்கை எங்கேயோ போயிடும். ஆனால் இதெல்லாம் பிடிக்காமல் தான் பிசாசானவன் நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார், நீங்களும் நானும் தேவ சாயலாய் உருவாக்கப்பட்டிருக்கிறோம், நாம் எல்லாரும் ஆள பிறந்தவர்கள். ஸோ இந்த உலகம் என்னை பார்த்தது போல நீர் என்னை பார்க்கவில்லை. இந்த பாடலை அந்த நாளில் கிதியோன் இந்த பாட்டை பாடியிருப்பார். ஆமாண்டவரே, என்னை எல்லாரும் சின்ன குடும்பத்திலேருந்து வந்தோன்னு சொன்னாங்க, ஆனால் நீர் என்னை பார்க்குற விதமே அது வேற மாதிரி. ஆண்டவரே, எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு சரணத்தை மாத்திரம் பாடுவோம். இந்த உலகம் என்னை பார்த்தது போல நீர் என்னை பார்க்கவில்லை, உந்தன் கரங்கள் என்னை தொட்டதாலே என் வாழ்க்கை மாறினதே.
இந்த உலகம் என்னை பார்த்தது போல நீர் என்னை பார்க்கவில்லை. உந்தன் கரங்கள் என்னை தொட்டதாலே என் வாழ்க்கை மாறினதே. உந்தன் சிலுவையால் வாழ்கிறேன், உந்தன் இரத்தத்தால் மீட்கப்பட்டேன். உந்தன் சிலுவையால் வாழ்கிறேன், சொல்லுங்க எல்லாரும். உந்தன் இரத்தத்தால் மீட்கப்பட்டேன், உந்தன் சிலுவையால் வாழ்கிறேன். உந்தன் இரத்தத்தால் மீட்கப்பட்டேன், உந்தன் சிலுவையால் வாழ்கிறேன். உந்தன் இரத்தத்தால் மீட்கப்பட்டேன். We are the change generation. We are the change generation. We are the change generation. சொல்லுங்க. We are the change generation. நாங்க இயேசுவின் சந்ததி, நாங்க யோசுவாவின் சந்ததி, நாங்க இயேசுவின் சந்ததி, நாங்க யோசுவாவின் சந்ததி. இந்த உலகம் என்னை பார்த்தது போல நீர் என்னை பார்க்கவில்லை. உந்தன் கரங்கள் என்னை தொட்டதாலே என் வாழ்க்கை மாறினதே. அல்லேலூயா. ஸோ இந்த உலகம் நம்மை பார்க்கிறது போல அவர் நம்மை பார்ப்பதே இல்லை. இன்றைக்கு நீங்கள் ஒன்று நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் பார்க்கிற விதமே வேறு மாதிரி. அல்லேலூயா. அடுத்ததாக இந்த விசுவாசம் உள்ள வந்துருச்சுன்னா நம்முடைய செய்கைகள் ஆட்டோமேட்டிக்காக மாறும். விசுவாசம் உள்ள வந்துருச்சுனாலே நம்முடைய நெகட்டிவான சூழ்நிலைக்கு எதிராக பேசுவதற்கு, போராடுவதற்கு இந்த விசுவாசம் நமக்கு உதவி செய்யும். அதில் ஒன்று தான் நவமான பாஷைகளை நாம் பேசுவோம். மார்க்கு 16ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நவமான பாஷைகளை பேசுவார்கள். நவமான பாஷைகளை பேசுவார்கள். ஸோ இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்கிற இந்த வார்த்தை இதுதான், நவமான பாஷைகளை பேசுவார்கள். அது என்னங்க நவமான பாஷை? நவம் என்று சொன்னால் சுத்த தமிழில் புதிதான, வேறு மாதிரியான ஒரு பாஷை. ஸோ இன்றைக்கி நிறைய பேர் அந்நிய பாஷை தான் நினச்சிட்ருப்பாங்க. நவமான பாஷைன்னா அதுதான் நினச்சிட்ருப்பாங்க. அது இல்லை. வேதம் சொல்லுகிறது நவமான பாஷைன்னா என்ன? ஆண்டவர் ஒரு இடத்துக்கு ஒரு சிறுமி இறந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த சிறுமிக்காக அழைக்கப்பட்டிருந்தாங்க. ஆண்டவர் உங்கள் உள்ளே போய் எல்லாம் வெளியில் உட்காந்து எல்லாம் அழுதுட்டு இருந்தாங்க. ஒரு மரண வீட்டுக்கு நீங்கள் போயிருப்பீங்களே, அந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாம் பெருசு எல்லாம் உட்காந்து அழுதுட்டு இருக்கும். சொந்தக்காரங்கள்லாம் உட்காந்துட்டு என்ன அடுத்து என்ன பண்ணலாம், யாராருக்கெல்லாம் சொல்லலாம், அப்படியே ஒரு கேங் யோசிச்சுருக்கும். சாப்பாட்டுக்கு என்ன பண்ணலான்னு ஒரு கேங் யோசிச்சுருக்கும். எப்படா எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேங் அங்கே உட்காந்து யோசிச்சுருக்கும். இதெல்லாம் அங்கே இருக்கும். ஸோ ஆண்டவர் இந்த இடத்துக்கு போனார். அங்கே அழுதுட்டு இருக்கிறவங்களாம் பார்த்தாரு. என்ன சொன்னார்? பிள்ளை சாகவில்லை, பிள்ளை நித்திரையாய் இருக்கிறார். சொன்ன எல்லாத்துக்கும் ஒரே ஷாக். குழந்தை செத்து போச்சு, பாடி உள்ளே இருக்குது, நம்ம எல்லோரும் அழுதுட்டுருக்குறோம். என்னடா இவர் பாட்டுக்கு பிள்ளை சாகலைங்கிறாரே, பிள்ளை தூங்கிட்டு இருக்குது, குழந்தை தூங்கிட்டு இருக்குன்னு சொல்கிறோம். இப்படி யாராவது ஒரு டெத் வீட்டுக்கு சொன்னோம்னா நம்ம என்ன செய்வோம்? அவனை பார்த்து 2 பேர் சார் நீங்கள் அந்த பக்கம் வாங்கன்னு சொல்லி தனியாக கூப்பிட்டு போய் அவனை நீங்கள் இங்கே வர வேண்டிய ஆளே இல்லைங்க, உங்களுக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை நம்ம கூட்டிகிட்டு போயிடுவோம். ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பிள்ளை சாகவில்லை, குழந்தை தூங்கிட்டு இருக்குன்னு சொன்னார். எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுச்சு. ஏன் இப்படி சொன்னார்?
அங்கே கர்த்தர் ஒரு மகிமையான காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி, பிதாவானவர் அவர் மூலமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி திட்டம் பண்ணினதை ஆண்டவர் அறிந்து வைத்திருந்தனால தான் விசுவாசமான அந்த வார்த்தையை, நவமான பாஷையை கர்த்தர் அங்கே பேசினார். இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகள், மனிதர்கள் உங்கள் எதிரான வரும்பொழுது, உங்களுடைய சூழ்நிலைகள் தலைகளாய் மாறி நிற்கும் பொழுது, நீங்களே கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கும் பொழுது, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நவமான பாஷையை பேச வேண்டும், பாசிட்டிவான வார்த்தையை பேச வேண்டும். ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைக்கு முன்பதாகவே ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டார் என்று சொல்லி விசுவாசமான ஒரு வார்த்தையை பேச வேண்டும். சண்டைக்கு போவதற்கு முன்பதாகவே முடிவு எனக்கு சாதகமாக வந்து விட்டது என்று சொல்லி விசுவாசமாய் போன அந்த தாவீதுக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்ததை போல இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, அதை எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு அந்த ஒரு காரியத்தை சிலுவிலே செய்து முடித்து விட்டார் என்று சொல்லி அந்த விசுவாசம் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாயிலே இருந்து நவமான வார்த்தைகள் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த நவமான பாஷையை கர்த்தர் உங்களுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் கர்த்தர் தரவ வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஸோ ஒரு விசுவாசம் எப்படி ஒரு மனிதனுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறது என்று சொல்லி ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்து, ஒரு விசுவாசம் எப்படி ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கிற தேவனுடைய சாயலை அவனுக்கு வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி கிதியோனுடைய வாழ்க்கை மூலமாக பார்த்தோம். ஸோ இன்றைக்கும் சூழ்நிலைகள்லாம் நெகட்டிவாக இருந்தாலும், ஒரு பயத்தினுடைய காரியமாக இருந்தாலும், இந்த கொரோனாவில், இந்த ஒமிக்ரானால் பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையினால் ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். இந்த கொரோனானால நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அது மேட்சே இல்லை. இதெல்லாம் ஒரு பர்மனண்டான ஒரு விஷயங்கள் கிடையாது, இதெல்லாம் ஒரு டெம்பரவரியான விஷயங்கள். ஸோ இதை பற்றி ஒரு பெரிதான ஒரு எண்ணமோ ஒரு ஆராய்ச்சியோ நமக்கு தேவையே இல்லை. ஆண்டவருடைய பார்வை இந்த சூழ்நிலையில் நாம் எப்படி இருக்கிறோம், இந்த சூழ்நிலையில் நம்முடைய வாயிலிருந்து என்ன மாதிரியான வார்த்தைகள் வருகிறது, என்னை நம்புறானா இல்லை இந்த பிரச்சனையை பார்த்து பயந்து நிற்கிறானா, ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். இந்த நேரத்தில் ஆண்டுடைய வார்த்தை நமக்கு நேராக கடந்து வருகிற பொழுது நாம் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஆண்டவரே நீர் மரித்தோரிலிருந்து எழும்பினவர் என்று சொல்லி நான் நம்மை விசுவாசிக்கிறேன். நீர்தான் இயேசு கிறிஸ்துவானவர் என்று சொல்லி நம்மை விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, உம்முடைய சாயலாகத்தை என்னை படைத்திருக்கிறீர். ஆளக்கடவர்கள் என்று சொல்லி எப்படி ஆதாமை பார்த்து நீர் ஆளுகை கொடுத்தீரோ, அந்த ஆளுகை இழந்து போன அந்த ஆதாமை போல அல்ல ஆண்டவரே, பிந்தின ஆதாமாகிய நீர் எனக்காக சிலுவிலே சம்பாதித்த அந்த ஆளுகையை எனக்கு நீர் வைத்திருக்கிறீர் என்று சொல்லி, அந்த ஆளுகைக்கு சொந்தக்காரனாய் நீர் என்னை பார்க்கிறீர் என்று சொல்லி நான் நம்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி, இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கும் பொழுதே நீங்கள் உள்ளத்தில் ஒரு பிரதிஜ்ஞை நீங்கள் செய்து கொண்டு ஆண்டவரிடத்தில் ஒரு அறிக்கை செய்து சொல்லுங்கள், என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். ஆபிரகாம் எப்படி அந்த வாக்குத்தத்தை பார்க்காமல் வாக்குத்தத்தம் சொன்னவரை பார்த்தாரோ, அதே போல ஆண்டவரே எனக்குள்ளாக இருக்கிற எல்லா விதமான உம்முடைய ஆற்றலை நான் கண்டுகொள்வதற்கு இன்றைக்கு நீர் எனக்கு கொண்டு இந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த பாதகமான சூழ்நிலையை உருவாக்கி சபையை முடக்கி விட வேண்டும் என்று சொல்லி சாத்தான் திட்டம் பண்ணி கொண்டு இந்த லாக்டவுனுடைய காரியங்களாம் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு நாளும் சபையை முடக்குவதற்கு சாத்தானால் முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிற இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள், பாதாளத்தினுடைய வல்லமைகள், நோய்கள், சாபங்கள், வியாதிகள், தரித்திரங்கள் எதுவுமே சபையை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் சபைக்கு தலைவர் இயேசுவானவர், மூளைக்கு தலைக்கலானவர் இயேசுவானவர்,
அவர் நம்மோடு இருக்கிற வரைக்கும் தோல்வி நமக்கு சொந்தமல்ல. அவருக்கு நமக்கு ஜெயத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஒரு காரியம் ஆண்டவர் கிதியோனுக்கு சொன்னதுக்கு பின்பதாக தனக்குள்ளாக இருந்ததான தேவனுடைய வல்லமையை அவன் உணர்ந்ததுனால அந்த ஒரு மீதியானியரை ஒரே மனுஷனை முறியடிப்பதைப் போல அன்றைக்கு முறியடிக்க அவரால் முடிந்தது. வேதத்தில் வாசிக்கிற எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் சர்வாயுத வர்க்கங்கள் லிஸ்டில் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொள்ளுங்கள். வாசிங்க. பொல்லாங்கனையும் அக்னி அஸ்திரங்களையும் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். ஹல்லேலூயா. சர்வ ஆயுத வர்க்கம், அதை நீங்கள் பிரித்து படிச்சிங்கன்னா சர்வ ஆயுத வர்க்கம், எல்லா ஆயுதங்கள் லிஸ்ட்டையும் போட்டு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம். ஏன் ஆண்டவர் விசுவாசத்தை இவ்வளவு மையப்படுத்துகிற முக்கியத்துவப்படுத்துகிற என்று சொன்னால், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்கிறது. ஸோ விசுவாசம் மாத்திரம் இல்லைன்னா கிறிஸ்துவத்தில் நாம் நிலைநிற்க முடியாது. மிக 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 முக்கியமான விஷயம் விசுவாசம். ஸோ கர்த்தரிடத்தில் நாம் வைக்கிற விசுவாசம். வேதத்தில் வாசிக்கிறோம், எரேமியாவில் 17ஆம் அதிகாரம் 7-8 மட்டும் வாசிங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கும் மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்தில் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறவன் மரத்தை போல் இருப்பான். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? வாசிங்க. தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருவதை காணாமல் இலை பச்சையாக உஷ்ணம் வருவதை காணவே காண மாட்டோமா? மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி வருத்தமே இல்லாமல் கஷ்டப்படாமல் வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு மனுஷனுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் விசுவாசம். கர்த்தர் மேல் தன் நம்பிக்கையை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தின என்ற விஷயத்தில் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலம் கீழ்ப்பட்டிருக்க காணோம். எல்லாவற்றையும் அவனுக்கு கீழ்ப்படுத்திட்டார். ஆனால் இன்னும் ஒன்று மட்டும் அவனுக்கு கீழ்ப்பட்டிருக்கவில்லை. என்னன்னா மரணம். மரணத்திற்கு இன்னும் அவன் அதிகாரி ஆகவில்லை. மனுஷனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆளுகை கொடுப்பதற்கு அங்கே கொடுத்துட்டார். ஆனால் சகலமும் அவனுக்கு இன்னும் கீழ்ப்பட்டிருக்கவில்லைன்னு அங்கே வாசிக்கிறோம். எபிரேயருக்கு பவுல் எழுதுகிறார். அந்த ஒரு விஷயம் என்னென்னா மரணம். ஸோ அந்த மனுஷனால் முடியாத அந்த ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் இறங்கி வந்தார். அந்த மரணத்தை ருசி பார்த்தார். இங்கிலீஷ் பைபிள் அழகாக போட்டு ஹீ டேஸ்ட் த டெத். எதற்காக? வாசிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஆபிரகாமின் சந்ததி யாரு? ஈசாக்கு, அவங்களுடைய பையன். அவங்க இல்லை, அவங்களுடைய வம்ச வழியை பார்த்தா அவங்க தான். ஆனால் வேதம் சொல்கிறது விசுவாச மார்க்கத்தார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். ஸோ அந்த ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் இறங்கி வந்து மரணத்தை ருசி பார்த்தார். ஆபிரகாம் சந்ததியாக இருக்கிற ஒவ்வொருவரும்
ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எல்லாமே புறஜாதியாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் மரணத்தை எல்லாம் ருசி பார்த்து இந்த காரியத்தை எல்லாம் ஆண்டவர் செய்து முடித்தார். இந்த ஒரு விசுவாசம் யாருக்கு இருக்கிறதோ அந்த மனுஷன்தான் இந்த மாதிரியான ஒரு ஆசீர்வாதங்களை பெறுவார் என்று சொல்லி எரேமியால வாசிக்கிறோம். ஸோ எனக்காக மரித்தார், எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்கிற ஒரு நம்பிக்கை ஒரு மனுஷன் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த மாதிரியான ஒரு ஆசீர்வாதத்தோடு அவன் வாழ முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஸோ அந்த ஒரு விசுவாசத்தை தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று இன்னைக்கு இந்த வசனத்தை குறித்து நாம் தியானித்தோம். ஸோ யாரெல்லாம் தேவனால் பிறந்தவர்கள், ஸோ தேவன் எப்படிப்பட்டவர், அந்த தேவன் மேல் வைக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டது, அந்த விசுவாசம் ஒரு மனிதனுக்குள்ளாய் வரும்பொழுது எப்படி அந்த சூழ்நிலைகளை மாற்றும், எப்படி அந்த விசுவாசம் மனிதனுக்குள்ளாய் இருக்கிற தேவ சாயலை அவனுக்கு காண்பிக்கிறதா இருக்கிறது, எப்படி ஒரு விசுவாசம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துகிறது என்று இன்றைக்கி நாம் பார்த்தோம். ஸோ கர்த்தர் இன்றைக்கும் இந்த வசனங்கள் வழியாக நம்மோடு பேசுகிறதா நல்ல ஒரு காரியத்திற்காக நம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த ஒரு விசுவாசத்தை தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஸோ இன்றைக்கு உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக, உலகத்தை கலக்கிறவர்களாக உங்களையும் என்னையும் சபையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஸோ நீங்கள் உங்களை பற்றியான ஒரு தாழ்வு மனப்பான்மையில் நீங்கள் இருக்க வேண்டாம், ஒரு நெகட்டிவ் தாட்டோடு இருக்க வேண்டாம். நான் வியாதிப்பட்டிருக்கிறேன், என்னால் முன்ன மாதிரியெல்லாம் எதுவுமே செய்ய முடியல, வேலைக்கு போக முடியல, வீட்டில் இருக்கிறேன், இதெல்லாம் பர்மனண்ட்டான ஒரு காரியம் இல்லை. கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய நினைத்திருக்கிறதான மகா மேன்மையான காரியங்களுக்காக நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரித்து கொண்டே இருங்கள். கிதியோனைப் போல ஒரு பராக்கிரமம் உள்ளவனாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை அசாத்தியமான ஒரு காரியங்களை செய்து கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். எப்படி ஆபிரகாமுக்கு சொந்தமே இல்லாத அந்த ஒரு வாக்குத்தத்தத்தை அவரை கொண்டு கர்த்தர் செய்து முடித்தார், அதே போல ஒரு குழந்தை கூட இல்லாத உங்களுக்கு கர்த்தர் மேன்மையான ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை வாழ வைப்பார். சந்ததி சந்ததியாய் கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். கவலைப்படாதிருங்கள். கிதியோனைப் போல ஒரு ஏழ்மையான நிலைமையில் இருக்கிறீர்களா, ஒரு பயப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீர்களா, இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்குள்ளாக இருக்கிறதா அவருடைய சாயிலை உங்களுக்கு உணர்த்தி இருக்கிறார். ஒரு ஆளுகையின் சொந்தக்காரனாக எப்படி இந்த ஆதாமுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருந்தோ அதை போலவே கர்த்தர் உங்களுக்கு மேன்மையான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆவியானவருடைய வாழ்க்கையை கிரியை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. இந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக சென்று உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றும், உங்களுடைய அவிசுவாசங்களை மாற்றும், உங்களுடைய தோல்வியை மாற்றும். தோல்விக்கும் சபைக்கும் சம்பந்தம் இல்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடித்து சபைக்கு அதை வெற்றியை மாத்திரமே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை சபையெல்லாம் மூடி இருக்கலாம், சபைக்கு யாரும் வர முடியாத நிலைமையில் இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் பர்மனெண்ட் இல்லை. ஏனென்றால் காலத்தையும் சூழ்நிலைகளையும் உண்டாக்கினவர், காலங்கிற்கு அப்பாற்பட்டவர், சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை போலவே நம்மை உண்டாக்கி இருக்கிறபடினாலே நாமும் தைரியமாய் சொல்ல முடியும், இதற்கு அப்பாற்பட்டவன் நான், காலத்திற்கும் சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டவனாய் நான் இருக்கிறேன். ஆண்டவர் காலங்களை படைத்து விட்டு அதற்கு வெளியில் தான் ஆண்டவர் இருக்கிறார், காலத்துக்கு உள்ள இல்லை. ஸோ காலம் அவரை கட்டுப்படுத்த முடியாது, சூழ்நிலை அவரை கட்டுப்படுத்த முடியாது. ஆண்டவர் அந்த படகுல இருக்கும்போது காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டின பொழுது சீஷர்கள் பார்த்து சொன்னாங்க, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே, இவர் எப்படிப்பட்டவரோ. இன்றைக்கும் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், காற்றையும் கடலையும் அதட்டினவர். இன்றைக்கு உங்களை பார்த்து மிரட்டி கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் பார்த்து இந்த நேரத்தில் அதட்டி கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ளாக இருக்கிறதான வல்லமையை கர்த்தர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமை உங்கள் மேலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏசாயா 60:1 சொல்லப்பட்டதை போல, இதோ இருள் பூமியும் காரில் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் என் மேல் உதிக்கிறார். உதிக்கிற
என்னுடைய ஒளியின் இடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருகிற அளவிற்கு கர்த்தர் என்னை மாற்றுவார். பூமிக்கு நான் உப்பாய் இருக்கும்படியாக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். இந்த மாதிரியான ஒரு விசுவாசமான வார்த்தைகளை பேச வேண்டும் என்று சொல்லி தான் கர்த்தர் விரும்புகிறார். ஸோ இன்றைக்கும் இந்த வார்த்தைக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? உண்மையாகவே, நிச்சயமாகவே இந்த சூழ்நிலைகளை பார்த்து பயந்து கொண்டிருந்தேன். எனக்கு ஜெயம் கிடைக்குமா? என்னுடைய வாழ்க்கையில் நான் முன்னேறுவேனா? என்னுடைய குடும்பம் முன்னேறுமா? எனக்கு ஒரு ஜெயம் வராதா? ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதரனை, சகோதரியே, இதற்காக கர்த்தர் அழைக்கவில்லை. இந்த உலகத்தை ஜெயிப்பதற்காக தன் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அவரோடு என்றென்றும் நித்திய ஆண்டு காலமாய் ஆளுகை செய்கிற ஒரு சந்ததியாய் கர்த்தர் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார். சூழ்நிலையை பார்க்காதே, நீ இப்போ இருக்கிற நிலைமையை பார்க்காதே. கிதியோனை போல மீதியானுடைய கரங்களுக்கு தப்புவிப்பதற்காக அந்த கிதியோனை போல நான் இருக்கிறேன் என்று சொல்லுதால், கிதியோனை பார்த்து சொன்ன அதே ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிற, பராக்கிரமசாலியே, உன்னை மேற்கொள்வதற்கு ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை. சபையை மேற்கொள்வதற்கு சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. ஏனென்றால் ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இது. கர்த்தர் உங்களையும் என்னையும் ரத்தம் சிந்தி மீட்டெடுத்திருக்கிறார். ஓ, நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே. நீ சொன்ன உம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன். அவரே தேவன் என்று விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் அவரே மரணத்திலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். ஸோ வியாதிக்கும் சாபத்திற்கும் தரித்திரத்திற்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை. உலகம் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் தேவனால் பிறப்பதால் உலகத்தை ஜெயிக்கும் என்று சொன்னால், தேவனால் பிறப்பது எல்லாம் சாத்தானை ஜெயிக்கும். தேவனால் பிறக்கிற ஒவ்வொருவர்களும் சாத்தானை ஜெயிக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றுவார். இன்றைக்கும் சாத்தானை ஜெயிக்கிறவர்களாக, சாத்தானை முறியடிக்கிறவர்களாக கர்த்தர் உங்களையும் என்னை உருவாக்கி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இதெல்லாம் நம்புறீங்க? ஆமென் ஆண்டவரே, எனக்கென்று சொல்லப்பட்ட வார்த்தை என்று சொல்லி உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே. என்னை பார்க்கவில்லை, என் சூழ்நிலை பார்க்கவில்லை, உம்மை மாத்திரமே நான் பார்க்கிறேன். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்கிற அந்த வார்த்தைக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. எஸ், நான் உம்மாலே பிறப்பிக்கப்பட்டவன், ஆளுகை செய்யும்படியாக உருவாக்கப்பட்டவன் என்று சொல்லி நான் அறிக்கை செய்கிறேன். எனக்குள் இருக்கிறதான எல்லா விதமான தாழ்வு மனப்பான்மையும் இப்பொழுதே விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இதை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய மனதிற்குள்ளும் இருக்கிறதான தாழ்வு மனப்பான்மைகள் இப்பொழுதே விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, அவளை கட்டி வைத்திருக்கிற எல்லா விதமான நெகட்டிவான சூழ்நிலைகளும் இந்த நேரத்திலே கட்டவிழ்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, அவர்களுக்கென்று நீர் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதமான காரியங்களை அவர்கள் பார்க்கும்படியாக ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிறதான எல்லா விதமான குருட்டாட்டத்தின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபித்து புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. மனக்கண்கள் திறக்கப்படுவதாக, மனக்கண்கள் திறக்கப்படுவதாக இந்த வார்த்தையினால. எஸ் லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கிரியை செய்வதாக, 100 மடங்கு பலன் தருவதாக, ஒவ்வொருடைய இருதயத்திலும் இந்த வார்த்தை சென்று
100 மடங்கு பலன் தருவதாக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமேன் 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 ஆமேன். பார்வோனின் வல்லமைகள் முறியடிக்கப்படுவதாக. துரத்தி வருகிறதான வியாதியினுடைய காரியங்கள் முறியடிக்கப்படுவதாக. வியாதியே உன் தலை குனிவதாக. எஸ் ஜீசஸ். யெசபேலின் அதிகாரங்கள் இப்பொழுதே செயலிழந்து போவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ இப்பொழுதே அவருடைய சூழ்நிலைகள் மாறுவதாக ஆண்டவரே. ஆமேன் ஆமேன் ஆமேன். யெசபேலுடைய தந்திரங்கள் எல்லாம் இப்பொழுதே அழிந்து போவதாக. தேங்க்யூ ஜீசஸ். வாழ்க்கையில ஜெயத்தை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. ஆமேன் 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 ஆமேன். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாதாளம் தோற்குமே. எல்லாரும் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் ஒருபோதும் அதை மேற்கொள்ளாது. விசுவாசத்தோடு கரங்களை தட்டி எல்லாம் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சொல்லுவோமா? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் பாதாளத்தின் வாசல்கள். ஏனென்றால் சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சொல்லுவோமா? சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாதாளம் தோற்குமே. சொல்லுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாதாளம் தோற்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாதாளம் தோற்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாதாளம் தோற்குமே. எல்லாரும் கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை ஜெயிக்க வைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா, நான் உம்மாலே உருவாக்கப்பட்டவன், நான் உம்மாலே பிறப்பிக்கப்பட்டவன் ஆண்டவரே. நான் ஆளுகைக்கு சொந்தக்காரன் இருக்கிறபடினாலே ஆண்டவரே, தோல்வி எனக்கு சொந்தமில்லை, வியாதி எனக்கு சொந்தமில்லை ஆண்டவரே. சபையை ஒரு நாளும் ஒருவனாலும் முடக்க முடியாது. பாதாளத்தின் வாசல் அதை
மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. என் குடும்பத்தை முடக்க முடியாது, என்னுடைய வேலையை முடக்க முடியாது, என்னுடைய தனிப்பட்ட விஷயத்தை ஒரு சாத்தானும் முறியடிக்க முடியாது ஆண்டவரே. என்னுடைய எல்லா விதமான காரியங்களிலேயும் ஜெயத்தை கொடுக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. அதை நான் பேசுவேன் ஆண்டவரே, அதை நான் நம்புவேன் ஆண்டவரே, அதை நான் அறிக்கை செய்வேன் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுது என்னுடைய சூழ்நிலையில் மாறிக்கொண்டிருக்கிற தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்துடைய காரியங்கள் இப்பொழுதே மாறி போவதாக ஆண்டவரே. தலைகீழாய் இருக்கிறத எல்லா விதமான காரியங்களும், கோணலாய் இருக்கிறத எல்லா விஷயங்களும் இப்பொழுதே செவ்வையாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென் 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 ஆண்டவரே. யாரெல்லாம் விசுவாசித்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் இதை அப்படியே நம்புகிறார்களோ, அவருடைய குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவீராக ஆண்டவரே. எப்படி கிதியோனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாக்கப்பட்டதோ அதை போலவே ஆண்டவரே, எப்படி ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒரு மேன்மையான காரியங்கள் ஆண்டு உருவானதோ அதை போலவே ஆண்டவரே, யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே எரேமியாவில் சொல்லப்பட்ட அனைத்து ஆண்டவர் ஆசீர்வாதங்களும் ஆண்டவரை தப்பாமல் பலிப்பதாக ஆண்டவரே. உம்மை நம்புகிற ஒவ்வொரு மனுஷனும் அப்பா பாக்கியவனாய் பாக்கியவதையை மாறுவதற்கு கர்த்தர் இந்த வேளையிலே கிரியை செய்வீராக. ஆவியானுடைய கர்த்தருக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. We thank you Jesus. Hallelujah hallelujah hallelujah. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் எங்களை வாழ வைக்கிறவர், நீர் மாத்திரம் எங்களுக்கு ஜெயிக்க வைக்கிறவர் ஆண்டவரே. சாத்தான் எப்படியாவது எங்களை கீழே தள்ளி எங்களை தோல்விக்குள்ளாக நடத்த வேண்டும் என்று சொல்லி திட்டம் போட்டு கொண்டிருந்தாலும் நீர் எங்களோடு கூட நடந்து வந்து எங்களை ஜெயிக்க வைக்கிறவர் ஆண்டவரே. ஆண்டவரே யெகோவா நிசி என்கிற நாமத்தை உடையவர், எப்பொழுதும் எங்களுக்கு ஜெயித்து தருகிறவராக நீர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிற இவருக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. மீண்டுமாக ஆண்டவரே, இந்த ஆன்லைன் மூலமாக அல்லாமல் சீக்கிரத்தில் சபைகள்லாம் திறக்கப்பட்டு ஆண்டவரே சபையிலே வந்து எல்லாரும் சேர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை சீக்கிரத்தில் எங்களுடைய தேசத்தில் நீர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டு யாராவது இன்றைக்கு வீட்டில் தனிமையாக இருக்கிறார்களோ, ஒருவேளை அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருப்பார்கள் என்று சொன்னால் இன்றைக்கே ஆண்டவரே ஒரு தெய்வீக சுகத்தை உடைய பிள்ளைகளுக்கு நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா வியாதியை உன்னிலிருந்து விளக்கவே என்று சொன்னீரே, உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரை. வியாதிக்கும் எனக்கும் சபைக்கும் சொந்தமல்ல என்று சொல்லி அறிக்கை செய்திருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்பொழுது ஒரு தெய்வீக சுகம் உண்டாவதாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. உன் படுக்கை விட்டு எழுந்து நட என்று சொன்ன அந்த தேவன் இன்றைக்கும் நீர் மாறாதவர் இருக்கிறபடினாலே எல்லா படுக்கையான காரியங்களும் மாறி போகட்டும் அப்பா. உங்களுடைய பிள்ளைகள் விடுதலையோடு கூட வந்து சபையில் எல்லாரும் சேர்ந்து உண்மை ஆராய்வதற்கு தேவன் கிருபை பாராட்டுங்க. சீக்கிரத்தில் இந்த கொரோனாவெல்லாம் ஆண்டவரை என் தேவன் மாற்றி போட்டு ஸ்கூல் காலேஜெல்லாம் திறந்து உடைய பிள்ளைகள் படிப்பதற்கு என் தேவன் ஆண்டவரை சாதகமான ஆண்டவரை சூழ்நிலை உருவாக்கி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்டதான காரியங்களை நீ செய்து உடைய பிள்ளைகளை மகிமையாய் நடத்துவீராக. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன்.